ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இஸ் a punishable offense. போதைப் பொருட்களும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த உலகத்திலேயே மனுஷனை விட கேவலமான ஜந்து வேற எதுவுமே இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அடுத்தவனுக்கு விஷம் வைக்கவும் தயங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த மனுஷங்களை இத்தனை ஆயிரம் வருஷ காலமா வாழ வைக்கிறது சாவ வைக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். யூ நோ வாட்? கனவு. இந்த கனவு ஆசை மட்டும் இல்லைன்னு வைங்களேன், மனுஷன் எப்போ கிறுக்கு பிடிச்சி மண்டை காஞ்சி சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். யூ ஷுட் நோ நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு. பிகாஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு கனவு இருக்குங்க. என்ன இப்படி முழிச்சு முழிச்சு பாக்குற தூக்கம் வரலையா? திஸ் இஸ் த மேன். எங்க ஊர்ல பெரிய சாமியார். எனக்கு பேர் வச்சது இவர்தானா, சிவலிங்கம். ஐ லவ் யூ சார். இவர்தான் எங்க வீட்டோட முக்கியமான தூண். ஐ மீன் டேட். ஆமா, போட்டோல இவ்வளவு அமைதியா சாந்தமா இருக்கியே, ஆனா உயிரோட இருந்தப்ப சும்மா நொய்யின்னு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தேடி மூதேவி. டெய்லரிங் இவருடைய தொழில். ஷீ இஸ் எங்க வீட்டு ஃப்ளவர், அதாவது மதர். மொளை அவ்வளோமா வாங்கறது கையில சும்மா கேட்டுட்டு போறதுக்கு. ஐயா உன்னாண்ட வந்து கேட்டேன் பாரு. பாவம், என்ன பெத்து போட்டு அவங்க மகாராசியா போய் சேர்ந்துட்டாங்க. சோ சேட். இது எங்க வீட்டு பெட்ரோமேக்ஸ், இது எங்க அப்பாவுடைய பெட்ரோமேக்ஸ். பேரு கங்கம்மா. அடியே கங்கம்மா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்க வேணாலும் போ, ஆனா தயவு செய்து பூந்தோட்டத்துக்கு மட்டும் நீ போயிடாத. எங்க பூக்கள்லாம் உன் வாசத்தை பார்த்து மயங்கிரும்ல. எங்க அப்பா வாழ்க்கையில பெட்ரோமேக்ஸ் மாதிரி வந்தாங்க. கொஞ்ச நாள்லயே எங்க வீட்டோடைய குத்து விளக்கா மாறிட்டாங்க. சின்ன வயசுலனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி சவுண்டு ஜாஸ்தி. அப்பெல்லாம் எங்க அம்மா என் கையில கொண்டு வந்து ஒரு காரை வச்சிருவாங்க. அதை பார்த்ததுமே நான் அமைதி ஆயிடுவேன். சிவலிங்கம் வெளியில வர பொருடா, சொம்பெடுத்துட்டு வர. இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேரு கோபால். என்னடா உன் முகம் ஏன்டா இவ்வளவு கோட்டலா போகுது? நேத்து நைட்டு நான் கோதுமை ரொட்டி சாப்பிட்டேன், அத்தை வயிறு வலிக்குது. அப்படின்னா நீ அதை சாப்பிட்டுருக்க கூடாது. கார்ல போறது யாரு? யாரா எவனோ போறியா? உட்காண்டா. சின்ன வயசுல இருந்தே காருன்னா எனக்கு இன்னும் புரியாத இஷ்டம். ஏன்னா எங்க ஊர்ல இருந்து பக்கத்தூர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு டெய்லி சைக்கிள்ல தானே போயிட்டு இருந்தேன். அப்பா, நாம எப்பப்பா கார் வாங்குவோம்? அடிங்கப்ப ஆழ்வாரு, நான் பாக்குற வேலைக்கு காரோட நம்பர் பிளேட் கூட வாங்க முடியாது, கார் வாங்கணுமா? காரு எங்க அப்பா பாக்குற வேலைக்கு காரை கனவுல கூட வாங்க முடியாது. அதனாலதான் ஒரு நாள் ஒரு ஐடியா பண்ண பாருங்க, டக்கரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வணக்கம் சார். வண்டி எடுப்பா சீக்கிரமா, வேலை நிறைய இருக்கு. அப்பா இந்தாங்க நம்பர் பிளேட்டு. கார் எப்போ வாங்க போறீங்க? $12,000 ஒரு தரம், $12,000 ரெண்டு தரம், $12,000 மூணு தரம். ஆக்சுவலா இந்த கார் வாங்குறதுக்காக நான் பண்ண ஐடியா இருக்கே, அது உன் பையன் ஹெட்மாஸ்டர் காரோட நம்பர் பிளேட்டை எடுத்துட்டு வந்திருக்கான். ஐயோ அப்பா, ஐயோ ராஸ்கல், இது என்னடா போதாத காலம். உனக்கு ஏன் கார் நம்பர் பிளேட் தான் வேணுமா? வேற கார் வேண்டாமா? அட சும்மா இருங்க மாஸ்டர், எங்க டிபார்ட்மெண்ட் கார்ல ஒண்ணு கடிச்சிட்டான் இவன். என் வாழ்க்கையில காரு மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னா,
திஸ் இஸ் மை எதிரி படைகள். பாவம், என்னால அவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. டேய் மச்சி சிவலிங்கம், ரன்னிங் ரேஸ்ல கிடைச்ச பேக் தானடா இது? ஆமாடா. பிரைஸ் வாங்கின உடனே கார் படத்தை பிரிண்ட் பண்ணிட்டியா? இல்லடா, எங்க அப்பா கையால தச்சு வாங்கிட்டு வந்தேன் நானு. கொஞ்சம் இருடா. யசோதா, பேக்ல இருக்கிற படத்தை கிட்ட வந்து பாக்குறியா? எதுக்கு? அப்பதானே படம் நல்ல தெளிவா தெரியும். அதுக்கு தான் உன்னை கிட்ட வந்து பார்க்க சொல்றேன் நானு. அவளுக்கு தூர பார்வை இருக்கும் போல, அதான். ஏய் சிவலிங்கம், நான் கண்ணாடி போட்டதை வச்சு நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? எங்க தாத்தா வீட்டுல சிவலிங்கம் எங்கன்னு கேட்டப்போ சினிமாவுக்கு போயிருக்கான்னு சொல்லிருக்க. உனக்கு யாரா சொன்னது? மஞ்சுளா, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் சொல்றது பொய்யா இருந்தா உண்மை என்னன்னு அவளையே சொல்ல சொல்லு. இங்க பாருப்பா, இவன் கேட்ட உடனே அவ உண்மையை சொல்லிடுவாளாம். வேலியில இருந்த ஓனனை வேட்டியில வச்ச மாதிரி அங்க ஆரம்பிச்சது என் பிரச்சனை எல்லாம். வாவ், என்ன புல்புல் இந்த பக்கம் வந்து நிக்கிற? கொய்யாக்கா வேணுமா? மூஞ்சிலே அறிஞ்சிருவேன் மூதேவி, போடா. தோ போறா, இது வர்ற மூஞ்சி போடி. ஏ மச்சி, நானும் வரேன்டா. அவன் கிரவுண்ட்ல பசங்களோட விளையாடிட்டு இருக்கான், நான் பாத்துக்கிறேன். ஏய் சசி, வேணாண்டி, யாராவது பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை. சும்மா ஏடி, அவன் என்ன கண்ணாடி போட்டேன்னு கிண்டல் பண்றால. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சசி, சசிகலா பண்ண வேலை என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்னால அது தாங்கிக்கவே முடியல. யூ நோ வாட் ஐ டிட்? ஏங்க துப்புறீங்க? விளையாட்டுக்கு. எடுத்து டேபிள் மேல வைடா. சும்மா இருங்க. டேப் எதுக்குடா? அளவெடுக்கதான். ஐயோ கடவுளே, அளவெடுத்து விட்டிருக்காண்டி. என்னடா நீ? இது நடந்ததுக்கு அப்புறம் வெறி பிடிச்ச சசிகலா அடிபட்ட நாகப்பாம்பு மாதிரி என்னை பார்த்தாலே புசு புசுன்னு சீர ஆரம்பிச்சா. ஒன் தேர்ஸ்டே மார்னிங். போடுறா, எவ்வளவு நேரம்? இருடா, அடிக்கிறேன். டே சிவலிங்கம், அங்க பாருடா. சசிகலாவுடைய காரை பார்த்ததுக்கு அப்புறம் ஆன் த ஸ்பாட்லயே நான் ஆஃப் ஆயிட்டேன். அந்த போட்டோ எடுத்ததுக்கு அடுத்த நாளே எங்க அப்பா எனக்கு ஒரு புது சட்டை தச்சு கொடுத்தாரு. இது போதும், நான் பாத்துக்கிறேன். அப்படி போடு. உனக்கு பெரிய நெல்லிக்கான பிடிக்கும்ல, எடுத்துக்கோ. அன்னையில இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் எனக்காக கார் படம் போட்ட ஒரு பேக்கை அவ கார்ல வச்சிருந்தா. அன்னைக்கு அவ சர்ப்ரைஸா கொடுத்த கிஃப்ட்டுக்காக நான் பதிலுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் தெரியுமா?
டேய் சிவலிங்கம், என்னடா இது அவதாரம்? நீ என் பேக்கை கிழிச்சதுக்கு புது பேக் வாங்கி கொடுத்துட்ட. ஆனா நான் கட் பண்ண ஜடையை எப்படி வாங்கி கொடுக்கறது? அதுக்கு மொட்டை அடிச்சிட்டேன். ஐயோ தண்டம், யாராவது ஹெட் மாஸ்டர். ஐயோ அது என் கணிதப்படி 2011 வந்துருச்சுன்னா சிவலிங்கம், தர்மஸ்தலா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நானும் சசிகலாவும் கமலஹாசன் ஸ்ரீதேவியா மாறிட்டோம். இந்தா சாப்பிடு. அது என்னடா சிவலிங்கம், என்ன பார்த்தாலே நீ எரிஞ்செரிஞ்சு விழுவ. இப்போ நீ திடீர்னு என்கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிட்ட. அது அது எனக்கு தெரியும். இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டா நான் அழகா ஸ்டைலா இருப்பேன். அப்புறம் நான் நல்லா படிப்பேன்னு தானே? இல்லப்பா, பின்ன உன்னை பார்த்தா இப்பவும் எனக்கு பிடிக்காது. உங்க அப்பா புது கார் வாங்கினார்ல, அதனாலதான் உன் கூடவே இருக்கேன். நாளைக்கு நாங்க எல்லாரும் அப்பா கூட கார்ல பிக்னிக் போறோம். நீயும் வா. இந்த பேச்சு தான் என் பலமும் பலவீனமும் கூட. எங்க அவமானப்படுறனோ அங்கேயே மரியாதையும் கிடைக்கும். சசிகலா கிட்ட நான் சாரி கேட்கவே இல்லை. ஏன்னா நான் அவளை உண்மையாவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நைட்டெல்லாம் அந்த காரை பத்தியே நினைச்சதுனால அடுத்த நாள் ஸ்கூலுக்கு நான் 20 நிமிஷம் லேட்டு. டேய் சுரேந்திரா, இன்னும் பிரேயர் ஆரம்பிக்கலையா? ஏ சிவலிங்கம், இன்னைக்கு ஸ்கூல் விடுமுறைடா. ஏன்டா? உனக்கு தெரியாதா? சசிகலா செத்துருச்சுடா. முந்தின நாள் அவங்க ஷாப்பிங் போனப்ப லாரி இடிச்சதுனால அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆஃப்டர் திஸ் அவர் காலேஜ் டேஸ், ப்ளீஸ் வாட்ச் இட். டேய் சிவலிங்கம், உன் கதை இன்னைக்கோட முடிச்சதுடா. டேய் அந்த பொருளை கொண்டாடா. மேடம் மேடம் மேடம், காலேஜுக்கு வெளியே சிவலிங்கத்தை 4-5 பேர் சேர்ந்து செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க மேடம். நீங்க உடனே வாங்க மேடம். என்ன சாருன்னு கூப்பிடாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்க. ஸ்வீட்டா அழகா புஷ்பராஜன் கூப்பிடுங்களேன். புஷ்பராஜ் அவர்களே, எட்டி மூஞ்சி மேலே மிதிப்பேன். வெளியே அங்க பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? வாங்க சார். சண்டையா? பாக்கிறதுக்கு நானும் வரேன்.
இன்னொரு தடவை எங்க மேடம் பத்தி தப்பா பேசுனேன்னு வை. நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிருக்க? என்னடா சொன்ன பொறுக்கி? மேடம், உங்க கால்ல இருக்கிற செருப்பை கழட்டுங்க. கழட்டி கொடுங்க மேடம். கழட்டி கொடுங்க. டேய், செருப்பு எதுக்குடா? நான் செஞ்சது தப்பா இருந்தா நீங்க இதாலே என்ன அடிங்க மேடம். இவங்க எங்க ஹிஸ்டரி லெக்சர். இது பேரு ஸ்வீட் பெப்பர்மின்ட் மாதிரி ரொம்ப தித்திப்பா ஸ்வீட்டா இருக்கும். ஏங்க, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளம்மா, சொல்லுங்க சார். நீங்க பாடம் எப்படி நல்லா நடத்துவீங்களோ அதே மாதிரி காரையும் நல்லா ஓட்டுவீங்களாமே. அது மத்த எல்லாரை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா அந்த கார்ல டெய்லி போயிட்டு வர்றது நான் தானே. இந்த பிரீமியர் பத்மினி காரு எங்க ஆண்டாளம்மாவோட இது. நான் அதை செல்லமா பத்துன்னு கூப்பிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கிட்ட வாங்க. நீ ஏமா அந்த சிவலிங்கத்தை கார்ல கூட்டிட்டு போற? சார், அவ ரொம்ப தூரத்துல இருந்து டெய்லி பஸ்ல வரான். நானும் அந்த வழியா தான் கார்ல வரேன். அதனால வரும்போது கூட்டிட்டு வரேன், போகும்போது இறக்கி விட்டுடுவேன். ஆக்சுவலி விட்டுருவேன்னு சொன்னாங்கல்ல, என்ன டீச்சர் டைரக்டா பஸ் ஸ்டாப் கொண்டு போய் விட மாட்டாங்க. மேடம், நீங்க டெய்லி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் வரீங்க? உனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி எனக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நிமிஷம் நான் ஆண்டாளம்மா ரீல் விடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது நிஜங்க. வேணுனே ஒரு நாள் நான் அவங்க கார்ல ஏறல. ஆனா அன்னைக்கும் அவங்க ஸ்டேஷனுக்கு போனாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டாளம்மா. என்ன சார்? ஐயோ, புஷ்பராஜ்னு கூப்பிடம்மா. சொல்லுங்க. இன்னைக்கு என்னையும் பாதி தூரம் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றியா? வீட்ல நல்ல இங்க் பாட்டில் இருந்தாலும் காலேஜ்ல இருக்கிற இந்த பால் பாயிண்ட் பென் மேல ஆசை. சுமரா இல்ல சிவலிங்கம், கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்களுக்கு எல்லாம் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வரதே பெரிய விஷயம். அந்த வெண்டைக்காய் 1/2 கிலோ போடுமா? என்ன பார்த்த உடனேயே கிசு கிசுன்னு பேசிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஏதேதோ பேசுவாங்க. நீ அப்படி எல்லாம் பண்றது இல்லையே. இது எவ்வளவுமா? கிலோ 20 ரூபாமா. எதுக்கு? என்ன பார்த்தா உனக்கு பிடிக்காதா? அது அது என்னன்னு சொல்லு. 1/4 கிலோ கொடுமா. எனக்கு உங்க காரை விட உங்களை தான் பிடிக்கும். உலகத்துல சனீசனுக்கு எங்கெல்லாமோ கோயில் கட்டினாங்க. ஆனா அவர் அங்க எங்கேயும் தங்காம நேரா என் நாக்கில வந்து தங்கியிருக்காரு. சொல்றது ஏதோ சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஓடுன என் ஊர் வந்ததே எனக்கு தெரியலங்க. ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் காரமும் சாப்பிடணும் இல்லையா? சோ கொஞ்ச நாள் என் பத்துவை தூரமாவே இருந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஆண்டாளம்மா பாவம், எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க. பிரிட்டி உமன். இப்படி ஒரு 4-5 நாள் போச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சாரி கேட்கறதுக்காக நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன். ஆனா ஆண்டாளம்மா அங்க வரவே இல்லை. நமது தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதுன்னா திருக்குறள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதனால சார், என்னையா சிவலிங்கத்தை பிரின்சிபல் ரூமுக்கு வர சொன்னார் சார். வாடா எங்க படப ராஸ்கல். உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும்? உனக்கு டீச்சரை தான் பிடிக்குமா? டீச்சரை போடா. சார், சீக்கிரமா அவனை அனுப்புங்க சார். ஏய் சிவலிங்கம், போ. சார் 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 அது வந்து சிவலிங்கம், ஆண்டாளம்மா 2-3 நாளா ஸ்கூலுக்கே வரலையே. என்னாச்சு தெரியுமா? என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க டெய்லி பிக்கப் பண்ணி டிராப் பண்றது ஒன்னதானடா.
சீனியர் சிட்டிசன் என்ன மாதிரி ஸ்கெட்ச் போடுறாரு பாத்தீங்களா? இட் இஸ் டூ மச் ஐசே. ஆனா இவ்வளோ டென்ஷன்ல நமக்கு மட்டும் சரி விடுங்க. மேடம் கிட்ட நானே பேசிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். யூ நோ ஒன் திங், ஆண்டாள் அம்மா சடன்லி கேம். சாரி மேடம், நான் அன்னைக்கு கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். இனிமே எப்பவுமே அப்படி பேச மாட்டேன். நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிவலிங்கம், நான் டல்லா இருக்கிறது நீ அன்னைக்கு அப்படி பேசினதுக்காக இல்லப்பா. பின்ன அது வந்து என்னை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு. வரேன் சார். ஆண்டாள் அம்மா மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க 2 பேரும் காலேஜ் முடிஞ்சதுமே டைரக்டா போறது வேற எங்கேயும் இல்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான். சாரி மேடம், அர்ஜென்டா வந்துருச்சு அதான். நான் அதாவது கேட்டேனா? அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே மேடம். சிவலிங்கம், பான்வரான்னு ஒரு இடத்துக்கு நாம போலாம், வரியா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம். நீங்க மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஆமா, இவ்வளோ அழகா நான் உங்களை விட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் எதுக்கு போனான்னு ஐயோ, நீங்க இனிமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் மேடம். ஆமா, நான் அப்பத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சைலண்டாவே இருக்கீங்களே. ஓ, உங்களை விட்டு நான் ஒண்டியா சாப்பிட்றேன், அதனால கோவமா? எனக்கு மனசு விட்டு அழணும்னு தோணுது சிவலிங்கம். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அந்த இடத்தோட அமைதியும் அவங்க ஸ்பரிசத்துலேயும் நான் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன். சொர்க்கம்னா என்னங்கிறத எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. நிஜங்க, மதர் ப்ராமிஸ். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அதே நினைப்பாக இருந்தேன். காலையில் காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பக்கத்து கோயிலில் பஜனை நடந்துட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். ஒன் மோர் திங் என்னன்னா, பஞ்சலிங்க தரிசனம் பார்க்குறேன்னு போன எங்கள் அப்பா அம்மா 1 வாரத்துக்கு மேலே ஆயும் திரும்பி வரவே இல்லை. அடுத்த நாள் ஊர்ல இருந்து எங்க பெரியப்பா வந்திருந்தாரு. பெரியப்பா, சிவலிங்கம், கோவில் தரிசனத்துக்காக போன உங்க அப்பாவும் உங்க அம்மாவும்
ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கப்பா. பாடியை வாங்குறதுக்காக சிட்டில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். என்னப்பா இவ்வளவு நாள் கழிச்சு வரீங்க? இவ்வளவு நாள் காத்திருந்தான், யாரும் தேடி வராதனால கார்பரேஷன்ல சொல்லி எரிக்க சொல்லிட்டோம். சிவலிங்கம், இனிமே நீ ஊருக்கு போய் என்ன பண்ண போற? வாடகை வீடு, உங்க அப்பா வேலையாவது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஃபீஸ் கட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இல்ல. இனிமே அந்த ஊருக்கு போய் என்ன பண்ண போற? அதுக்கு பதிலா இடத்த மாத்திக்க, சுயமா சம்பாதிக்க கத்துக்க. நீ செத்துட்டேன்னா உன் உழைப்புல நீ சம்பாதிச்ச காசுல தான் உன்னோட கடைசி கருத்தை செய்யணும். வணக்கம் சார். அசாதுல்லா பேக் சார் வீடு இதுதானா? எஸ். நீங்க? சிவலிங்கம் என் பேரு. பேப்பர்ல பழைய கார் விற்பனைக்குன்னு போட்டிருந்தாங்க, அதான் பார்த்து பேசலான்னு வந்தேன். இருக்காரு சார் அவரு? மாத்திரை சாப்பிட்டு வாக்கிங் போயிருக்காரு. ஏன் சுகரா சார் அவருக்கு? அவருக்கு இருக்குன்னு நான் சொன்னேனா? சாரி சார், நான் எப்பவுமே இப்படிதான் சார், மனசுல நினைக்கிறதுக்குள்ள சொல்லி தொலைச்சிருவேன் சார். நீ எங்க தங்கி இருக்க? இங்க பக்கத்துல ஒரு மேன்ஷன்ல சார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட், இன்ட்ரெஸ்டிங். அசாதுல்லா பேக் சாரை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வரட்டுமா? வேண்டாம், நாளைக்கு வா. சார், சின்ன வயசுல உங்க ஊர்ல உங்க பாட்டி உங்களுக்கு விநாயகர் கதை நிறைய சொல்லிட்டாங்களோ? எப்பவுமே இன்று போய் நாளை வான்னு சொல்றீங்களே சார், நீங்க என்ன சார் இங்க? எல்லா வெள்ளிக்கிழமையும் தர்காவுக்கும் கோயிலுக்கும் போய் கும்பிடுவேன். பியூட்டிஃபுல் சார். சார், அப்புறம் கார் விக்கிற விஷயத்தை பத்தி அசதுல்லா பேக் சார் கிட்ட பேசிட்டீங்களா? அதுவும் சொல்றேன், கேட்டுக்கங்க. பிரைவேட் ஃபார்ம், அதுல வேலை, ஓனர் ஆர்டர், மகளு மேரேஜ், எக்ஸ்பைரி ஆயிட்டோம், விக்கண கம் பாடியில் நாத்தம், ஓனருக்கு லாபம். ஜங்க் ஃபுட் திங்காத, ஹெல்த்துக்கு தீங்காகும். அண்ணா திங்கிற சுகர், அத்தனையும் சூப்பர் பவர். ப்ராடக்ட் சோல்ட் அவுட், கலெக்ஷன் நாட் அவுட், தலைவர் சமகத்து.
ஃப்ரெஷ் டீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இதுதான் என் குலம் கோத்திரம் ஜாதகம். நீ ஒரு வேலை செய். நாளைக்கு வரட்டுமா? கரெக்ட் சார். ஐயோ, இதுதான் அந்த காரு. அப்படி பார்த்தா காரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமா? அது எப்படி சார் முடியும்? சீட் கவரு குஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தேன் சார், அவ்வளவுதான். எல்லாம் நல்லா தான் இருக்கு. முதல்ல என்ஜினை செக் பண்ண கத்துக்க. ஐயோ, அப்படியா சொல்றீங்க? இங்க பாரு, இந்த காரை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அவங்க கிட்ட அசாதுல்லா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு வரோம் ஃபோன் பண்றோம்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே இருக்காது. ஏன் சார்? இது கொஞ்சம் துரதிருஷ்டமான கார் அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. இந்த காரை ஓட்டிட்டு போகும்போது 2-3 தடவை பன்னி அடிச்சிருச்சு. பன்னி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? துரதிருஷ்டமான கார்னு சொல்லுவாங்க. அதனால தான் யாரும் வாங்க வரல. இதுல ஒரு விசித்திரம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பன்னிய வராகமூர்த்தின்னு கும்பிடுவாங்க. ஆனா அது கார் இடிச்சிருச்சுன்னா அது அன்லக்கி கார் ஆயிரும். தட்ஸ் அவர் கண்ட்ரி. உள்ள உட்காந்து பாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அசாதுல்லா இருக்காரே, அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் இந்த காரை வெளியே எடுத்து ஓட்டவே இல்லை. இந்த காரை பார்க்கும் போதெல்லாம் ஒய்ஃப் ஞாபகம் வந்துருதான். சரி, அதெல்லாம் விடு. நீ முதல்ல நல்லா யோசித்து சொல்லு, அப்புறம் அசாதுல்லா சார்ட்ட பேசலாம். சரிங்க சார், ஃபோன் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ். ஃபைன். பாயிண்ட் என்னன்னா, ஆளு பார்க்க நல்ல மனுஷனா தான் இருக்காரு, ஆனா பாயசத்துல பாய்சன் இவரு. இப்படியா மனுஷனை பயமுறுத்துறது? ஹலோ, நீ நாளைக்கு என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். வேற நல்ல காரை பாரு. குட் லக். சார், நான் சிவலிங்கம் பேசுறேன். அசாதுல்லா பேக் சார் இருக்காரா? அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஓ, நீங்க அந்த நாளைக்கு வா கிராக்கியா? ஆமா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளைக்கு வரேன் சார். நான் அசாதுல்லா சார் பேக் சாரோட கார் வாங்கிக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு பேட் லக்கை விட என் கனவு தான் சார் முக்கியம். இனிமையாவது அசாதுல்லா பேக் சாரை மீட் பண்ண வைப்பீங்களா சார்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கனவு காண்றவனுக்கு தூக்கமே வராதுன்னு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அந்த வகையில அவர் கண்ட்ரி நீட்ஸ் பீப்புள் லைக் யூ. அப்படியா சார்? புரியவே இல்லையா? இல்ல, சரியா புரியல. உட்காருங்க. இப்ப நம்ம கார் விஷயத்துக்கு வருவோம். நான் அசாதுல்லா பேக்கிட்ட பேசிட்டேன். காரை கொடுக்கறதுக்கு அவர் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு. என்ன சார்? அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் அதே கார்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணணுமா? முடியுமா? ரேட் எவ்வளவு கேட்பார் சார்? அப்படின்னா அவரை எங்க அடக்கம் பண்ணணும்னு கேட்டு சொல்லுங்க சார். குட். நீங்க ஒரு வேலை பாருங்க. நாளைக்கு வான்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ். ரேட் என்னன்னு சொல்லுங்க. 60,000. ரேட்டு ஃபிக்ஸ் ஆனதுதான் லேட்டு. பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். மேடம், இங்க லோன் செக்ஷன் எங்க இருக்கு? அங்க. ஓகே. நீ இதே மாதிரி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வையா, என்னைக்காவது ஒரு நாள் நான் தூக்க மாத்திரையை போட்டு செத்து போயிருவேன். புரியலையா உனக்கு? சம்பாதிச்சு கொடுக்கவும் நான் தான் வேணும், சமைச்சு கொடுக்கவும் நான் தான் வேணும். என் டென்ஷன்லாம் உனக்கு புரியாதுடி. வெயிட் பண்ண. சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, உட்காருங்க. வணக்கம் சார். என்ன விஷயமா தம்பி வந்திருக்கீங்க? கார் வாங்குறதுக்கு லோன் வேணும் சார். ஓ அப்படியா? என்ன கார் வாங்க போறீங்க? கம்பெனி பேர்லாம் தெரியாது, ஆனா பழைய கார் சார். ஓ, செகண்ட் ஹேண்டா? ஆமா சார், கொஞ்சம் பழைய கார். அப்படின்னா பழைய மாடல் காரு? ஆமா சார். 2 வருஷத்துக்கு பழைய காரு இல்லன்னா புது காருக்கு மட்டும் தான் லோன் தருவோம். அப்படியா? இது எனக்கு தெரியாது சார். சொசைட்டில ரேஷன் கார்டுக்கு அரிசி சக்கரை கொடுக்குற மாதிரி எல்லா காருக்கும் லோன் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் சார். இல்ல சார். உனக்கு கண்டிப்பா லோன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்க பேங்க்ல வேண்டாம், என்னோட ஃப்ரெண்டு பேங்க் நான் உனக்கு சிபாரிசு பண்றேன். 3-4% கமிஷன். அது பரவாயில்ல சார், ஆனதாச்சு. தண்ணி கிணத்துல கிடைச்சா என்ன, டேப்ல கிடைச்சா என்ன, தண்ணி கிடைக்கிறது முக்கியம் இல்லையா? ரொம்ப தமாஷா பேசுற பண்ணி. ஆமா, நீங்க எங்க வேலை செய்றீங்க? பிரைவேட் கன்சல்ல சார். salary slip இருக்கா? இல்ல. இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா? அட, கரண்ட் பில்லே நான் லேட்டா தான் கட்டுவேன். இதுல இன்கம் டாக்ஸ் எங்க சார் கட்டுறது? போட்டோம். பேங்க் பாஸ்புக் கொஞ்சம் காமிங்க. அக்கவுண்ட் இருந்தா தானே சார் பாஸ்புக் கொடுக்க முடியும். எலெக்ஷன் ஐடி இருக்கா? இல்லையே. போகட்டும். ரேஷன் கார்டு இருந்தது, ஆனா 6 மாசம் முன்னாடி காணாம போயிடுச்சு. அது போட்டோம். வீட்ல லேண்ட்லைன் போன் இருக்கா? லைன் இருக்கு, ஆனா போன் இல்ல. சரி, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்னதான் வச்சிருக்க? என்கிட்ட இப்போ ஒரு வாடகை ரூம் மட்டும் தான் இருக்கு. எதுவுமே இல்லாம இந்த சிட்டிக்கு எதுக்கியா வந்த? சிட்டில போனுக்கு பேங்க்குக்கு அட்ரஸ் கொடுக்கற மதிப்பை மனுஷனுக்கு சுத்தமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
சாரிங்க. அதுக்காக நான் உனக்கு 60,000 ரூபாய் கடன் கொடுக்கணுமாக்கே? சரி போட்டோ நீங்க அவ்வளவு கொடுக்க வேணாம் சார், ஒரு 30,000 கொடுங்க, மிச்சத்தை நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். என்ற மகளை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன், நீ மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு காசு தரோனே? சார் அது சீம பசுவுக்கு டீஸ்பூன்லயா சார் புண்ணாக்கு வைக்க முடியும்? ஏய் ஒன்னு விட்டேன்னு வை, மூஞ்சி குட்டிக்கரணம் போட்டுருமாக்கே. என்ற மகளுக்கு அப்படி என்றா குறை என்ன? இந்த சின்ன வாசல் இருந்து வெளியே வர முடியாட்டியும் இந்த பெரிய வாசல் வழியா ஜம்முன்னு வெளியே வந்துருவாளுக்கு. அதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசியா? என்னங்க பாவங்க, 9 வருஷமா சொல்ல பேச்சு கேட்டுன்னு இருக்கிறான். உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தா கொடுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்றேன் சார். தயவு செஞ்சு சார், கார் என் கனவு. நம்ம கம்பெனி கார் இருக்குது இல்ல, வெறும் ஸ்டியரிங்கும் டயரும் இருந்தா காரா சார்? அட சும்மா இருங்க சிவலிங்கம், போய் அவர்கிட்ட போய் தமாசா பேசிட்டு இருக்கியே, இப்ப என்ன சொல்றீங்க? சரி போய் ஒரு 20,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. ஒரு 30,000 கொடுங்களேன். ஏய் இங்க வாரப்ப சிவலிங்கம், மாசம் உன்ற சம்பளத்துல நான் முடிச்சுடுவேன். சரிங்க சார். அப்புறம் போன வருஷம் பொங்கலுக்கு உனக்கும் அந்த சுரேஷ் பையனுக்கு நான் செயின் போட்டேன்னு இல்ல, அது இப்போ கழுத்துல இருக்கா? இருக்கு சார். ஆடா அது கழுத்துல போட்டு என்ன பண்ண போற? அதை கொண்டு போய் வித்தன்னு வச்சுக்க, ஒரு 4,000 கிடைக்கும். கார் உனக்கு ரொம்ப முக்கியங்கிற, அதை விட உனக்கு செயின் பெருசா போச்சாடா? எங்க முதலாளி கருப்பா இருந்தாலும் நல்ல கருத்துள்ள ஐடியா கொடுத்தாரு. சோ 26,000 ரெடி பண்ணிட்டேன். எனக்கு காமன் சென்ஸை விட சென்ஸ் ஜாஸ்தி. போலீஸ் நாய் மாதிரி. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஹலோ. ஹலோ சார், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன? நீங்க தான் அந்த அசாதுல்லா பேக்னு. நிஜமாவே உனக்கு கார் மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்கிட்ட எதுவுமே நான் சொல்லல. உள்ள வாப்பா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வெல்கம் டு மை ரியல் ஹோம். சிலருக்கு அவங்க வீட்டில் அவங்க பெட்ரூமு இல்லாட்டி பாத்ரூம் தான் பிடிக்கும். ஆனா எனக்கு என் வீட்டில் இந்த ஹால் தான் ரொம்ப பிடிக்கும். அவ தான் என் மனைவி சரோஜா, ரொம்ப நல்லவ. அதனால தான் ஆண்டவன் சீக்கிரம் கொண்டு போயிட்டான். அவ போனதுக்கு அப்புறம் நான் தனியாயிட்டேன். நானும் போனதுக்கு அப்புறம் எனக்கும் அவளுக்கும் பிடிச்ச அந்த காருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுல்ல, அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அதை நான் ஓட்டாம இருந்தேன். அதை சொந்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிற ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். அப்பதான் நீ வந்த. இந்த குழந்தை யாருன்னு தெரியலையே சார்? என்னோட மகன். மகனா? இப்பதானே ஒண்டியா இருக்கேன்னு சொன்னீங்க. எஸ், ஆனா அவன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். சர்ச் பக்கத்துல ஒரு தெரு போகுது இல்லையா, அங்கதான் இருக்கான். என்னை தேடி வரவும் மாட்டான், போனும் பண்ண மாட்டான். காசு மேல இருக்க ஆசை அவங்க அப்பா மேல கிடையாது. நானும் விட்டுட்டேன். காரணம் ஈகோ, ஆட்டிடியூட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்து போயிடணும். ஃபர்கெட் இட். நானும் கை கழுவி விட்டுட்டேன், அவ்வளவுதான். கமான் யங் மேன், லெட்ஸ் ஹேவ் அ ட்ரிங்க். ஐயோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார். பரவாயில்ல குடியா, ஒன்னும் ஆகாது. ஓ சாரி, போயா வாயான்ட்டேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, எப்படி வேணா கூப்பிடுங்க சார். ஆனா இந்த நாளைக்கு வான் மட்டும் சொல்லிடாதீங்க. குட் ஒன். சிவலிங்கம், என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா குடிக்கலாம். போட்டோ கொஞ்சம் சக்கரை கொடுக்குறீங்களா? சக்கரையா? நீங்க கொடுங்க சார். ஒரு நிமிஷம். சுப்பலட்சுமி. யார் சார் அது? என்னோட வீட்டுக்கு வேலைக்காக வந்தா, இப்ப வீட்டுக்காரி ஆயிட்டா. நீங்க வேலைக்காரியும் இல்லையா சார்? சே அது இல்லப்பா, வீட்டுக்காரினா அந்த அர்த்தம் இல்ல. வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தாலும் இப்ப வீட்டுல அவளும் ஒருத்தி ஆயிட்டான்னு சொல்ல வரேன். ஓஹோ. ஒரு நிமிஷம். சுப்பலட்சுமி வாங்க. சொல்லுங்க. சிவலிங்கம் பேரு, சுப்பலட்சுமி. வணக்கங்க. ஹாய். வேற ஒண்ணும் இல்ல, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா, அதான். கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வா. அப்படியே அந்த ஓபன் பண்ற கார்க் ஸ்க்ரூ எடுத்துட்டு வா. சார் ஆள் நல்ல லட்சணமா இருக்காங்க சார். நீ இப்படி சாப்பிடுறது அந்த ஒயின் கம்பெனிக்காரன் பார்த்தா சூசைட் பண்ணிக்கிடுவான். அது எதுவும் பண்ண முடியாது சார். எங்க அம்மாவுடைய டெலிவரி கொஞ்சம் கஷ்டமானதுனால நான் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோட பிறந்துட்டேன். அதனால தான் இதெல்லாம் நான் பழகிக்கல. அப்படியே இருக்கட்டும் சார். அப்படியெல்லாம் அவர் பேசினதுக்கு அப்புறம் சீரியல்ல வர ஹீரோயின்ஸ் மாதிரி நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னே தெரியல, அசாதுல்லா பேக் சார் என்னை ரொம்ப டச் பண்ணிட்டாரு. அப்படியா? ஐயோ, நான் ரொம்ப தூரத்துல இருக்கனேப்பா. அதான்ப்பா, என் தம்பி பையனுக்கு போலியோ அட்டாக் வந்துருச்சுப்பா. அதான் ஜேஎஸ் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். அது இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரியல. நாளைக்கு கண்டிப்பா நான் கடையில தான் இருப்பேன். வந்திருக்கேன். யாருன்னு போன்ல? நமக்கு வேண்டியவர் தான்ப்பா. நேத்தே கொஞ்சம் அவருக்கு பணம் செட்டில் பண்ண வேண்டியதா இருந்தது. அது என்னால பண்ண முடியல, அதான் இப்படி சுத்தி விட்டேன்.
அட நீ எதுக்குப்பா சாக்காவற? ஒன்றும் இல்லை ராஜாண்ணா. அது போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்னப்பா அது? நான் ஒன்று கேட்குறேன். நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும் சீக்கிரமா வான்னு சொன்னீங்களே, என்ன அது? அத நான் சொல்றேன்ப்பா. முதல்ல உன் விஷயம் என்னன்னு சொல்லு. முதல்ல நீங்க சொல்லுங்கண்ணே. அட நீ சொல்லுப்பா. இருக்கட்ட சொல்லுங்க. முதல்ல நீ தான் சொல்லணும். சொல்றீங்களா இல்லையா? அத நான் எப்படி சொல்ல? யார் கண்ணு பட்டதோ தெரியல. அட கடையில வியாபாரமே இல்ல. ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா? நானே பூந்தி கிடைச்சா போதுன்னு அலையிறேன். இவன் என்கிட்ட லட்டு கேக்குறான். இது என் ஃப்ரெண்டு வீடு, பேரு நாகராஜ். வந்துடியா? வா போலாம். வணக்கண்ணே. வந்ததோ வந்து 10ஆம் தேதிக்குள்ள வர வேண்டாமா? சீட்டு பணத்தை இப்பதான் வேற ஒருத்தர் கொடுத்த. நேத்தானே இவன் காசு கேட்டான். இவன் பேர் சிவலிங்கம். நேத்தே உங்ககிட்ட போன்ல சொன்னல ஆட்டோ வாங்கணுமா? ஆட்டோ இல்லடா, காரு. இங்க பாருப்பா, வர வர நம்ம சிட்டில நடக்கிறதுக்கே இடம் பத்தல. இதுல நீ காரை எங்க வச்சுட்டு ஓட்ட போற? பாத்துக்கிட்டே இருங்க சார். ஓட்டுறதுக்கு இடம் கிடைக்கலன்னா சாஞ்சிட்டு நின்னுட்டாவது இருப்பேன். பின்ன என்ன பண்ண சொல்றீங்க சார்? ரொம்ப ஆசையோட வந்தேன். 1% இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஆகட்டும். ஒரு சாவு கிராக்கி ரொம்ப நாளா காசு தராம இருக்கு. அதுகிட்ட வேணா நான் வாங்கி தரவா? வணக்கம் மங்களா மேடம். வணக்கம் சார். என்ன நீங்க எங்கே வந்துட்டீங்க? காசு வாங்குறதுக்கு மட்டும் நீங்க எங்களை தேடி வருவீங்க. நீங்க காசை வாங்கிட்டா அப்புறம் நாங்களும் உங்களை தேடி வரணும். அது போன வாரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. உடம்பு சரியில்லை என்னம்மா, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்களா? நான் ஃபோன் பண்ண அதே அட்டன் பண்ண வேண்டியதானே? நானா இருக்கிறதால பரவாயில்ல. இதே வேற ஒருத்தரா இருந்தா அவன் உன்னை என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. இங்க பாருமா, இவன் எனக்கு தெரிஞ்ச பையன் நாகராஜன். இவரு இவனோட ஃப்ரெண்டு சிவலிங்கம்னு பேரு. நான் இப்ப பாடம் நடத்திட்டு இருக்கேன். சாயந்தரம் வந்து பேசட்டுமா? காசு உங்ககிட்ட கேட்க வந்தா பாடம் நடத்த போறேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இங்க பாருமா, நான் இவனுக்கு 20,000 ரூபாய் வட்டிக்கு பணம் கொடுத்தாகணும். இப்ப என்கிட்ட வேற காசெல்லாம் கிடையாது. நீ என்கிட்ட கடன் வாங்கின பணத்தை இப்ப நீ எனக்கு கொடு. நான் இப்பவே இவனுக்கு கொடுத்துறேன். ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் திரும்ப கொடுத்துறேன். என்ன ஒரு வாரங்கிற? நீ போன மாசம் வட்டியே கொடுக்கல. நாளைக்கு 15ஆம் தேதி வந்தா 2 மாசம் ஆயிடும். அப்படி இருக்கும்போது நீ ஒரே வாரத்துல 20,000 கொடுத்துருவியா? ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மத்தவங்கள மாதிரி வேற ஏதாவது வேலை செய்யறதுக்கு உன்னால முடியாது. ஏன்னா நீ ஒரு பொம்பளை. என்னம்மா அங்க கலாட்டா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் ஹெட் மாஸ்டர். முதல்ல அந்த அம்மாவுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்துங்க. வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு இது வரைக்கும் வட்டியே கொடுக்கல. சார் விடுங்க சார், நான் பணத்தை வேற இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உனக்கு வேண்டாம்னா எனக்கு வேண்டாமா ஐயா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்லுங்க சார். ஏய் துட்டு வேணும்னு சொல்லிட்டு இப்ப வேணாங்கற? கிளாஸ் முடிஞ்ச பிறகு நிதானமா பேசுங்க. காசை கொடுத்துட்டா நான் எதுக்காக பேச போறேன்? கரெக்ட். அப்ப நீங்க கொடுங்க. அத நீங்க அவங்க கிட்டே பேசிங்க. காசை கொடுமா, இல்லைன்னா அவர்கிட்டயாவது வாங்கி கொடு. ஆடா ஸ்கூல்ல தான் பிரச்சனை பார்த்தா எனக்கு பிரச்சனை வரும் போல இருக்க. பேசி முடியுமா? அவர் சொன்னதை கேட்டல? என்னம்மா இது பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்க? பேசுமா. நாளைக்கு வாங்க, கண்டிப்பா கொடுக்கறேன். பாத்தியா நாகராஜ், நான் எவ்வளவு சத்தமா காசு கேட்டுட்டு இருக்கேன். அத சுத்தமா கண்டுக்காம அசால்ட்டா பதில் சொல்லுது. கண்டிப்பா கொடுத்துருவல. என்ன நான் அடகு வச்சாது நான் அந்த காசை கொடுத்துறேன். கேட்டியா தம்பி, யாருக்கோ ஜாக்பாட் அடிக்க போகுது. சரிம்மா, நாங்க நாளைக்கு வர்றோம். அடையா நாகராஜ், நீ ஒரு ஜோசியரை பத்தி சொன்னியா? அந்த ஆள் எங்க இருக்காரு? இன்னைக்கு நான் யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல. என் மேலே எனக்கே வெறுப்பாயிடுச்சு. இந்த கண்ணிலேருந்து வர்ற தண்ணி இருக்கே, அது என்ன ஒரு 1 கிராம் இருக்குமா? ஆனால் அது கொடுக்குற வலி இருக்கே, அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசணும் போல் இருந்தது. அதுதான் இங்கே வந்துட்டேன். நீங்க போங்க ரங்கம்மா. மேடம் ஒரு நிமிஷம். நான் நாயுடு சார் கூட வந்திருந்தேன்ல, சிவலிங்கம் பேரு. இங்க பாருங்க, நான் தான் உங்களுக்கு பணம் நாளைக்கு கொடுத்துறேன்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? சேச்சே, நான் பணத்தை பத்தி பேசிட்டு போக வரல. எங்க கிளாஸ் முன்னாடி வேணாம், ஒரு 5 நிமிஷம் அப்படி வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
சரி, நீங்க போய் அங்க இருங்க, நான் வரேன். சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் நாயுடு சார் கிட்ட பணம் கேட்டது உண்மைதான். வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி தரேன்னு தான் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியது ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால நேத்து நீங்க அழ வேண்டியதாயிடுச்சு. இததான் சொல்ல வந்தீங்களா? அதுக்கு மட்டும் இல்ல, என்னுடைய மன நிம்மதிக்காகவும் தான். இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு இந்த காசு எடுத்துக்கங்க. முதல்ல இந்த காசு எடுத்துட்டு போய் அந்த நாயுடு மூஞ்சி மேல வீசுங்க. எந்த காரணத்தை கொண்டு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த 1000 ரூபா நோட்டு மேல என் மொபைல் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. இதை நான் வேற எந்த காரணத்துக்காகவும் பண்ணல. நான் அழுதப்ப எனக்கு ஆறுதல் சொல்றதுக்குன்னு வேற யாரும் இல்லை. அதனாலதான் வேற ஒருத்தர் அழும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஹலோ, ஏங்க நில்லுங்க. ஹலோ நில்லுங்க. ஏங்க ஹலோ நில்லுங்க. மங்களா மேடம் கிட்ட நான் மாட்டவே இல்லை. யார் யார் ஃபோன் பண்ணாங்களோ என்னமோ, நான் மட்டும் எந்த ஃபோனும் எடுக்கல. குடுமா என்னங்க, 2 மாசம் வட்டியோட சேர்த்து 27,400 ரூபாய் இருக்கு. நல்லது. இங்க பாருமா, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனா நாணயத்தை எப்பவும் கைவிட்டுற கூடாது. அப்புறம் மறுபடியும் ஏதாவது காசு தேவைப்பட்டா கேளுமா, கண்டிப்பா நான் உனக்கு தரேன். அந்த பத்திரமும் செக்கெல்லாம் தந்துடுறீங்களா? இந்தாம்மா. இந்தா ஆண்டிமாண்டு செக்கு. சரி, உன் பேப்பர் கொடு. சிவலிங்கம், இந்தாப்பா ஒரு கையெழுத்து போடு. இங்க பாரு சிவலிங்கம், 6% வட்டி. வட்டியை நான் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த அம்மாவுக்கு சொன்னதான் உனக்கும் சொல்றேன். மாசம் மாசம் கரெக்டா வட்டி வந்துடணும். 3 மாசம் டைம். கட்டாயம் கொடுத்துருவானே. சிவலிங்கம் ரொம்ப நல்லவனே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் உட்காருமா. துப்பாக்கியில இருந்து புல்லட் மாதிரி சும்மா புசுக்குன்னு கிளம்புற. ஏய் ராஜா, 4 பாதாம் பால், அதுல 1 இனிப்பு கம்மி. சரிங்க சார். அப்படின்னா காரு உன்னோட கனவு? ஆமாங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். உங்க கார் வந்ததுக்கு அப்புறம் ஒத்த மரமா இருந்த என் வாழ்க்கை இப்ப நந்தவனமா மாறி இருக்கு. நீங்க கிடைச்சிருக்கீங்க, மங்களா மேடம் கிடைச்சிருக்காங்க. வெறும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இருந்தேன்னா இப்போ தர்கா பார்த்தேன், மசூதிக்கும் போறேன். இன்னும் சொல்ல போனா இப்ப எல்லாம் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சார். சுடுகாட்டுல கூட நிம்மதி கிடைக்கும் சிவலிங்கம். நல்ல மனுஷனா இருக்கிறதா முக்கியம். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, வாழ முடியாதவன் மண்ணோட போயிருவான், போராடி வாழ தெரிஞ்சவன் சரித்திரமாவான்னு. அந்த கேட்டகரி நீ. உன்னை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இல்லையா டீச்சர்? சார், நீங்க என்ன டீச்சர்னு கூப்பிடுறீங்க? மங்களானே கூப்பிடுங்க. ஓ பரவாயில்ல, மகளேன்னு கூப்பிடுறேன். சரிங்கப்பா. தயவு செஞ்சு அப்பாவும் பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா கோயில் மூடுறதுக்குள்ள தரிசனம் பண்ணிடலாம். ஆமா, இந்த கோயிலுக்கு ஏன் வரணும்னு அடம் பிடிச்ச? எங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது இந்த கோயிலுக்கு வரும்போது தானே. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி கண்ணீர் விடக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷம் இருங்க. சிவலிங்கம், நீ எதுக்கு இப்போ இவ்வளோ வருத்தப்படுற? எல்லா வருத்தத்தையும் இந்த ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போயிடும். நான் சொல்றது சரிதானம்மா? உன் பேர் என்னப்பா? பேரு சிவலிங்கம். ரோஹிணி நட்சத்திரம் மேஷராசி. மேஷராசிக்கு ரோகிணி நட்சத்திரமா வராதே? அது எனக்கும் தெரியும் சாமி. நட்சத்திரம் எங்க அப்பா அது, ராசி எங்க அம்மா அது. அவங்க 2 பேர் ஞாபகார்த்தமா 2 சேர்த்து நான் வச்சுக்கிட்டேன். ஏன் பேரை கேளுங்க. சொல்லுங்க. அசாதுல்லா பேக். ஓஹோ, நட்சத்திரம் நம்ம நாட்டுக்காக உயிரை விட்டுறாங்க இல்லையா, அவங்க நட்சத்திரம் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. சாமி, இந்த நட்சத்திரத்தெல்லாம் விட்டுட்டு பேரை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. என் பேரு மங்களா. பூஜை முடிஞ்சதுமே மங்களா மேடம் பஸ் ஏறி பொள்ளாச்சி போயிட்டாங்க. ஏன்னா அதானே அவங்க சொந்த ஊரு. அசாதுல்லா பேக் சாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வியாபாரத்தை வியாபாரமா தான் பார்த்தோம். ஏன்னா நட்பா பழகிறது வேற, வியாபாரம் வேற. ஆஃப்டர் 3 days
மங்களா மேடம் ஃபோன் பண்ணி பிஎஃப் ஆபீஸ்க்கு உடனே வர சொன்னாங்க. ஏன் வர சொன்னீங்க? இந்தாங்க, இதுல 27,831 ரூபாய் இருக்கு. இந்தாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு? நான் டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல வேலை செஞ்சேன்ல, அந்த பிஎஃப் அமௌண்ட். இதை நம்பிதான் நான் ரூம் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக நாயுடு கிட்ட வட்டிக்கு வாங்கினேன். இப்போ உங்க கடனையும் தீர்த்துட்டேன். பரவாயில்ல, பேங்க்ல போட்டு அப்புறமா கொடுங்க. அப்புறம் நீங்க கார் வாங்கி என்ன சீக்கிரமா ஸ்கூல்ல டிராப் பண்ண மாட்டீங்களா? அப்படி இருந்தாலும் உடனே பணம் எங்க இருந்து கிடைக்கும்? செக் டிஸ்கவுண்ட். பாபு 2 மசால் தோசை, அதுல 1 நெய் மசாலா. 2 வடை, ஒரு குலாப் ஜாம். சரிங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 12,500 இருக்கு. சரி. இந்தாங்க, இதுல 7,500 ரூபாய் இருக்கு. இப்போ எவ்வளவு ஆச்சு? 20,000 ஆயிடுச்சு. அத நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20,000. தேங்க்ஸ்ங்க. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கார் வாங்குறதுக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு தரணும்? செயின் வச்சது 6,000க்கு, நாயுடு கொடுத்தது 18,800, இப்ப நீங்க கொடுத்தது 20,000, மொத்தமா 44,800 ரூபாய் இருக்கு. ஓ, அவ்வளவுதான் இருக்கா? அப்போ 15,200 வேணும், கரெக்டா? ஆமாங்க. இந்தாங்க, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. 200 ரூபாய் மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. இது எப்படி கிடைச்சது? நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப சித்தப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா? நீங்க சாப்பிடுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் கார் வாங்குறதுக்காக நீங்க ஏன் கண்டவங்க கிட்ட எல்லாம் போய் கை நீட்டணும்? அவர் வேற யாரும் இல்ல, என்னோட சித்தப்பா தான். இருக்கட்டுங்க, பணம் கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம திருப்பி கொடுக்கல ஏதோ பேசுவாங்க. நீங்க ஏங்க இப்படி செஞ்சீங்க? அண்ணா, வடை முடிஞ்சிருச்சுண்ணே. அது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? எந்த ஊர்ல இருந்து வர? அது ராமநாடுண்ணே. போய். ஏன் அவர் மேல கோவப்படுறீங்க? நீங்க இன்னொரு குலோப் ஜாம் எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பணம் வேணா ஓபனா சொல்லிடுங்க. அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரிக்கா. அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு உதவுறதுக்காக உங்களோட பணத்தை எடுத்து மேல வச்சுட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ நான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா? இப்ப நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? நான் கடனா தான் கொடுத்திருக்கேன். நீங்க நிதானமா பொறுமையா கொடுங்க. என்ன சொல்றீங்க? அது அப்படி இல்லங்க. அப்படியும் இல்ல, ஒப்படியும் இல்ல. சாப்பிட்டதுக்கு நீங்க தான் பில்லு கொடுக்கணும். என்ன இங்க நிறுத்திட்டீங்க? இங்க ஒரு இடத்துல பியூர் பெட்ரோல் இருக்கு, அதுவும் விலை கம்மியில. பின்னாடி பாட்டில் இருக்கு, எடுங்க. ஒரு 1/2 லிட்டர் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க பாத்தீங்களா அவரை? பின்னாடி உட்காந்து எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காரு. எழுப்புங்க அவரை. சார், பின்னாடி ஏதாவது எம்டி பாட்டில் இருக்கா பாருங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகும் அங்கிருந்து திரும்ப மனசே வரல. அசாதுல்லா பேக் சாரோட பையனுக்கு இந்த விஷயம் தெரியுமோ இல்லையோ தெரியாது. எனக்கும் அவருடைய அட்ரஸ் தெரியாது. மங்களா கிட்ட பேசின ஆறுதலா இருக்கும்னு நினைச்சு அவங்க ரூமுக்கு போனேன். ஒரு கேஸ் ட்ரபிளா இருக்கு. யாருப்பா? சார், ஒரு நிமிஷம். யார் பண்ணி? வணக்கம் சார், என் பேரு சிவலிங்கம். இங்க மேல மங்களான்னு சொல்லி ஒரு டீச்சர் இருக்காங்களே, அவங்க காலி பண்ணி போயிட்டாங்களேப்பா. காலி பண்ணிட்டாங்களா? ஆமாப்பா, காலி பண்ணி 1 வாரம் ஆகுதேப்பா. ஏதோ அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, நான் ரூமை காலி பண்ணிக்கிறேன், எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓ, அப்படியா? ரெண்ட் அட்வான்ஸ் எவ்வளவுன்னு சொல்றீங்களா? 15,000 ரூபாய் அட்வான்ஸ், 7,500 ரூபாய் வாடகை. உங்களுக்கு ஏதாவது வீடு வாடகைக்கு வேணுமா? இல்ல, வேணாம். ஓ, அப்படியா? வரேன் சார். சரிப்பா. சொல்லுங்க சிவலிங்கம். ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? திங்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன். ஐயோ, என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. எனக்கும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி, அதை விடுங்க. என்னமோ தெரியல, மனசு சரியில்லை. உங்க ரூமுக்கு வந்தா டீ குடிப்பீங்களா? நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன், அங்க வந்துடுறீங்களா? ஏன்? ஐயோ, நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறம் போட்டு கொடுங்க. நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றேன்ல. சரி, வேணானா விடுங்க. அதுக்கே ஏன் கத்துறீங்க? பாருங்க இந்த பொண்ணை, அவ ஆடுறதே ஆட்டம் ஆயிடுச்சு.
நாம மீட் பண்றதுன்னா சிட்டிலயே எங்கயாவது மீட் பண்ணிருக்கலாம்ல. இவ்ளோ தூரம் ஏன் வர சொல்றீங்க? ஆட்டோக்கு எவ்வளவு காசு ஆச்சு தெரியுமா? நான் உங்களுக்காக வெங்காய பக்கோடா எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஓ பாவம், நீங்க எனக்காக ரொம்ப சிரமப்படுறீங்கல்ல. அப்படின்னா நம்ம சிவானோட கடையில சூப்பரா பக்கோடா செய்வார் தெரியுமா? அவர் என்ன செய்யறது? நானே என் கையால உனக்காக செஞ்ச தெரியுமா? மைக்கே இல்லைன்னா கூட நல்ல கதா காலட்சேபம் பண்றீங்க. எனக்காக அவ்வளவு தூரம் போய் சிவானன் கடையில இருந்து இந்த பக்கோடா வாங்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன கட் அவுட் மாதிரி அசையாம நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. என்ன பேச சொல்றீங்க? நான் உங்களுக்காக பக்கோடா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தெரியாம கேக்குறேன். நான் கார் வாங்குறதுக்காக நீங்க ரூம் காலி பண்ணிட்டு துட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு? நேத்து ரூமுக்கு போயிருந்தீங்களா? பின்ன போகாம நைட்டு கனவுல வந்தது உங்ககிட்ட கேக்குறேன். சாரி. என்னங்க பெரிய சாரி? பேருக்கு தான் நீங்க டீச்சர், தலையில எதுவுமே இல்ல. உங்ககிட்ட படிக்கிற பசங்க வாழ்க்கையில சொம்பு தான் தூக்கணும். என்ன சொன்ன? சொம்பு. இவங்க மகாபாரதத்துல வர்ற கர்ணனோட பேத்தி தானம் பண்றாங்களாம். நான் ஒன்னும் தானமா கொடுக்கல, கடனா தான் கொடுத்தேன். மன்னிச்சிருங்க, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. உங்க கோவம் போயிடுச்சா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அதே நீங்க ஏன் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தலைவனுக்கு அந்த சீன்லாம் கிடையாது. ரூம்ல ஜாலியா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். அப்படியா? அன்னைக்கு அசாத்துல்லா சார் அடக்கம் பண்றதுக்கு நீங்க எதுக்காக காசு கொடுத்தீங்க? அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அடுத்து உங்ககிட்ட சொல்ல முடியாது. இதுவும் அப்படிதான். வாங்க குரு ஹோட்டலுக்கு போயிட்டு உப்புமா சாப்பிடலாம். ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இந்தாப்பா. ஐயோ ரங்கம்மா, பாலெல்லாம் இருக்கு தேவையில்லாம. ஐயா, வீட்டுக்கு யாராவது வரும்போது ஒரு கிளாஸ் பால் கூட குடுக்கலன்னா எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? அதான் சாப்பிட்ட பழம் கொடுத்துட்டீங்களா, இப்ப பால் இருக்கு. விருந்து வச்சா வெத்தலை பாக்கு தராமையா இருப்பாங்க சொல்லு. அம்மா, இதெல்லாம் நீ ஏமா எடுத்துட்டு வர? நான் பண்ண மாட்டேன். விடுங்கம்மா, இன்னைக்கு நான் இங்க வந்துட்டேன்ல, இன்னும் 15 நாள்ல நான் வேற வீடு பாத்துருவேன். அது வரைக்கும் நான் உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். தாராளமா இருமா. கட்டின புருஷனுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிற யோகியதை இல்லாம போயிடுச்சு. அவன் எவளையோ இழுத்துட்டு ஓடிட்டான். நீங்க இருக்கிறதா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும். பேசிட்டு இருங்க, வரேன். ரங்கம்மா, சாதம் செய்யறதுக்கு அரிசி இருக்குல்ல? இருக்கு இருக்கு. சரி வாங்க. மங்களா மேடம், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் வெளிப்படையா பேசணுமே. அப்ப இத்தனை நாள் நீங்க வெளிப்படையா பேசலையா? இல்ல, இப்ப நான் பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த ரங்கம்மா வீட்டுல நீங்க இருக்கிறது தப்பும் இல்ல, அவமானமும் இல்ல. அவங்க தினமும் காலையில உங்க ஸ்கூலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு பெல் அடிக்கிறவங்க. அதனால அவங்க கூட தங்குறது தப்பே இல்ல. ஆனா எவ்வளவு நாள் தான் நீங்க இங்கேயே தங்க முடியும்? அதான் நானே ரங்கம்மா கிட்ட இன்னும் 15 நாள் போதும்னு சொல்லிட்டேனே. ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க வேற வீடு எடுக்கிறதுக்கு 15 நாள் எதுக்குன்னு கேக்குறேன். அப்படின்னா நீங்க ஊனு மட்டும் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. என்னது அது? நான் பேயிங் கெஸ்டா போகணுன்றீங்களா, இல்ல உங்க ரூம் காலி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்களா? உங்க மாஸ்டர் பிளான் வேற என்னவா இருக்கும் எனக்கு தெரியாதா? அது எதுவுமே இல்ல. என்னுடைய மாஸ்டர் பிளான் என்னன்னா, நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன சொல்றீங்க? என்னங்க எதுவும் பேசாம அந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க? என்னடா இவ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குறான்னு டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா எனக்கு உங்க ரேஞ்ச் என்னன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இப்ப நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு. பாருங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஒரே வாடகையில ஒரு வீட்டுல தங்கிக்கலாம். கரண்ட், வாட்டர், கேபிள் இதுல எல்லாத்துலயும் காசு மிச்சம் பண்ணலாம். அப்படி ஒன்னா இருந்தோம்னா நமக்கு வேற எந்த ப்ராப்ளமும் வராது. என்னங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. எனக்கு உங்களை உண்மையிலே ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு தெரியும் காதல் வந்து மழை மாதிரி, அது தானா பொழியணும்னு. செயற்கையா மழையை வர வைக்கிறது அவ்வளவு கரெக்ட் இல்லைன்னு. பட் என்னுடைய பூமி காஞ்சு போய் கிடக்கு, மழை பெஞ்சுதான் தீரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே தனியா வாழ்ந்து பழகிட்டேன். வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன பத்தி சொல்லணும்னா, ஸ்கூல் காலேஜ்ல கொஞ்சம் அந்த மாதிரி படம் எல்லாம் பாத்திருக்கேன். அதுவும் இல்லாம மேடம் கூட காலேஜ்ல எது நடக்க கூடாதோ அதுவும் எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. உண்மைதான் சொல்றேன், பொய்யெல்லாம் இல்ல. நான் இதெல்லாம் மறைச்சிட்டேன்னு பின்னாடி சொல்லிட கூடாது இல்ல, அதனாலதான் இப்பவே சொல்லிடுறேன். என்ன நம்பி நீங்க வந்தீங்கன்னா எல்லா லவர்ஸ் மாதிரி பானிபூரி வாங்கி தருவேன், பிஸா வாங்கி தருவேன், கோயிலுக்கு கூட்டு போவேன், கார்லயே உங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணுவேன். மத்த லவர்ஸ் எல்லாம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, மத்த லவர்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தது இல்ல, என் கை உங்க மேல வச்சது இல்ல. குரல் கேக்குதே, எதிரே எதுவும் இல்ல. சம்போ 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 சம்போ. ஆமாங்க, நம்ம ஓப்பனா பேசினா அவங்க அசால்ட்டா தான் பாப்பாங்க. அதுக்காக அவங்க பின்னாடி கூச்சா தூக்கிட்டு போக முடியுமா? இல்ல, அப்படி அவ்வளவு பெரிய தப்பு நான் என்ன பண்ணிட்டேன்? இவ்வளவு நாளா பழகி உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கல, உங்க உடம்பு மேல கை வைக்கலன்னு சொன்னேன். அது தப்பா? நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே என் கூட பேச யாருமே இல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளவு அர்ஜென்ட்? மண்ணோட மண்ணா போய் சேர்ந்துட்டீங்க.
சரி ரெஸ்ட் எடுங்க. ஆனாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது சார். அந்த டீச்சரை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம்னா கன்னத்தில் ஓங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இவன் தான் சாட்சி. எல்லாம் உன்னால தான் வந்தது. பண்ணுறதையும் பண்ணிட்டு பானட்டையும் டிக்கியும் பாரு. மனுஷங்க இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க? நானும் அவ்வளோ ஈஸியாக விடுற மாதிரி இல்லை. ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா? ரங்கம்மா இருக்கீங்களா? சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். பானிபூரி சாப்பிடலாம் வரீங்களா? நாளைக்கு நான் செத்துட்டேன்னா அழறதுக்கு யாருமே இல்லை. அதே நீங்கள் ஊன்னு சொல்லிட்டீங்கன்னா அழறதுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஐயோ ராமா. இல்லை, நான் சிவலிங்கம். கஷ்டத்தில் இருக்கேன், கை கொடுங்க. இல்லைன்னா நான் கையை வீசிட்டு போயிட்டே இருக்கேன். ஐஸ்வர்யராய் கர்ப்பமானதே பிரேக்கிங் நியூஸ். நம்ம மேடம் செத்து போனாலும் கேட்க ஆள் இல்லையே. அட அதை ஆஃப் பண்ணுப்பா. நிம்மதி இல்லையே, நிம்மதி வந்தா எதுவும் இல்லையே. மூளை இல்லா வாழ்க்கை சரியில்லையே. நானும் உட்கார்ட்டா? வேணா விடுங்க. அது ஏன் மங்களா கிட்ட நீ அன்னைக்கு அப்படி பேசுன? ஐயோ, இது நல்ல கதையா இருக்க. பொண்ணுங்கிட்ட பேசும்போது என்ன கால்குலேட்டர் வச்சா பேச முடியும்? இவ்வளவுதான் பேசணும், அவ்வளவுதான் பேசணும்னு. அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். எனக்கும் சரியா எதுவும் புரியலப்பா. அன்னைக்கு நீ மங்களா கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, அப்போ உன் நல்ல மனசு எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூ. இப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன பண்றது? ஃபோன் பண்ணு. இது போனா? அது ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஹரிச்சந்திரனா என்னாலுமே உண்மை மட்டும் பேசு. ரவிச்சந்திரனோ பொய்களை மட்டும் தான் பேசினாயே. கட்டா பண்ற, கையில கிடைச்சா அவ்வளவுதான். எதுக்கு போடுற மனசுக்கு ஹெல்மெட்? என்றுக்கும் மனசு நம்மோட பிரைவேட். இவங்களை விட என் ஓனர் பொண்ணே பரவாயில்ல போல. என்ன கொஞ்சம் அதிகமா சாப்பிடும், அவ்வளவுதான். மூளை இல்லா வாழ்க்கை சரியில்லையே. லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வைங்க போன. இதுக்கு என்ன சொல்றீங்க? நேரா போய் மங்களா கிட்டே பேசிட வேண்டியதானே? எங்க பேசுறது? ஸ்கூலுக்கு வந்த உடனே தான் நீங்க பெல் அடிச்சிடுறீங்களே. எல்லாரும் உள்ள போறப்பமே பேச வேண்டாம். அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா டீச்சர் மேடம் இருக்காங்களே, நம்ம கிட்ட அழுவணி ஆட்டம் ஆடுறாங்க. அப்படின்னா ஒரு நாள் கோவில்ல மீட் பண்ண போன, அங்க என்னாச்சு தெரியுமா? கேளுங்க, முதல்ல சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க மேடம். நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான். மனசுல எது இருந்தாலும் அந்த வார்த்தை வெளியே வந்துடும். காலேஜ்ல லெக்சரர் என்கிட்ட என்ன பிடிக்கும் கேட்டப்போ, ஜெகன் மாதே ஜெகதீஸ்வரி ஈஸ்வரி. அம்மா இது சிவன் கோயில்மா? பரமேஸ்வரா ஈஸ்வரா ஸ்ரீகண்டேஷா. மேடம் இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நீங்க ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க, அதனாலதான். எனக்கு முத்தம் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் அசிங்கமா? பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் பேச. அப்படியா? இருங்க இருங்க, என்னதான் நடக்குது நானும் பாத்துறேன். இனிமே உங்ககிட்ட வந்தா கேளுங்க. சங்கர ஜெயந்தி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அபிஷேகம் இருக்கு. அப்புறம் 7 மணிக்கு மகா மங்கள ஹாரதி இருக்கு. இந்தாங்கோ, இது உங்க பேர்ல இருக்கிற பூஜை சீட்டு. பாத்துக்கோங்க. அதுல பேர் வந்து மங்களம், அவிட்ட நட்சத்திரம், கும்ப ராசி. இது சிவலிங்கம்ங்கிற ஒரு பேர்ல இருக்கிற பூஜை சீட்டு. சிவகோத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. அதை நல்லா செக் பண்ணிக்கோங்கம்மா. என்ன அழகா என்கிட்ட காமன்வெல்த் கேம் ஆடுறீங்க. நீங்க பொண்ணுங்கெல்லாம் எப்படி தெரியுமா? மனசுக்குள்ள ஆசையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு அதை சொல்லவும் மாட்டீங்க. சொல்றவன லோ லோன்னு அலைய விடுவீங்க. இருங்க, இவ்வளவு நாளா பண்ண பூஜை பத்தாதுன்னு சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை வேறையா? சொல்ல முடியாது. காவடி கூட தூக்கலாம். அது ஏன் இஷ்டம். மேடம் இருங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. பேசாம ஏதாவது படத்துக்கு போலாமா? அட வாப்பா. ஏதாவது ஐடியா வந்துச்சா? காரை கொஞ்சம் அப்படி ஓரமா நிறுத்து. பாத்ரூம் போணுமா? அட நிறுத்துப்பா. நீ கார் வாங்குறதுக்கு மங்களாமா ரூம காலி பண்ணி உனக்கு காசு கொடுத்தாங்கல்ல? ஆமா. நீ அதை திருப்பி கொடுத்தியா? இன்னும் இல்ல. அதையே காரணமா வச்சு ஏன் நீ மீட் பண்ண கூடாது? எப்படி ஐடியா? ரங்கம்மா, உங்க புருஷன் ஏன் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு? கொழுப்பு ஜாஸ்தி தான். உங்களுக்கா? அவனுக்கு. எதனால? வெறும் பேச்சுதான், குடும்பம் நடத்த லாய்க்கு இல்ல. என்னப்பா இதெல்லாம்? எவ்வளவு பெரிய ஐடியா கொடுத்தீங்க ரங்கம்மா. ரங்கம்மா, ரங்கம்மா. வணக்கம். வணக்கம் உங்களுக்கு இல்ல, இந்த வீட்டு ஓனருக்கு. ரங்கம்மா இருக்காங்களா? சொல்லுங்க, இருக்காங்களா? ரங்கம்மா
பொன்மானே கோபம் ஏனோ பொன்மானே. ரங்கம்மா ஐயோ நீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரங்கம்மா. தேங்க்ஸ் a lot. இவர்தாம்மா gift கொடுத்தா தேங்க்ஸ் சொன்னாரு. ஆமா நான் தான் தேங்க்ஸ் சொல்ல சொன்னேன். என்ன இப்ப அதுக்கு? பெல் அடிக்கிற ராடு உடஞ்சு போச்சு, புதுசா ஒன்று வாங்கணும்னு நம்ம கண்ணன் கடைக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு மீட் பண்ணப்ப பர்த்டேன்னு சொன்னாங்க. அதான் கேக் எடுத்து நேரம் இங்க வந்துட்டேன். இது கூட தெரியாம இங்க தங்கி இருக்கீங்க. மிஸ்ஸஸ் ரங்கம்மா, நம்ம உள்ள போய் பேசலாமா? வாங்க வாங்க. இப்போ உங்களுக்கு வணக்கம். டியர் ரங்கம்மா, இத வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் கொடுங்க. ஸ்டூலா? இல்ல வேணாம், விடுங்க. அந்த டப்பா எடுத்துக்கிறேன். மை காட், எங்க கேக்கு? வாங்க இங்க வைங்க. விளக்க ஏத்துங்க, ஆனா அதை அணைச்சிடாதீங்க. ஏன்னா மனுஷனோட வாழ்க்கையில அவனுக்கு வெளிச்சமும் சிரிப்பும் தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வாழ்க்கையே இருட்டாயிடும். வாழ்க்கையில விளக்கேத்த வேண்டியவனே என்ன தனியா இப்படி இருட்டுல விட்டுட்டு போயிட்டான். நீ வந்து இந்த வீட்டுல விளக்கேத்தி வச்சிருக்கேப்பா. ரங்கம்மா, இனிமே உங்க வீட்டுக்காரர் இல்லங்கிற விஷயத்த நினைச்சு கூட பாக்காதீங்க. ஏன்னா உங்க கூட இனிமே நான் எப்பவும் இருப்பேன். ராமா, ஓ சாரி, இவங்க வேற முறைக்கிறாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு நல்ல தம்பியா உங்க கூட இருப்பேன்னு சொல்ல வந்தேன். கட் பண்ணுங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்களே. ஹாப்பி பர்த்டே டு யூ. சாப்பிடு. மேடத்துக்கும் ஒரு வாய் கொடு. வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க அவருக்கு ஊட்டி விடுங்க. மேல இருக்கிற கிரீம் வேண்டாம், கீழே இருக்கிற கேக் மட்டும் கொடுங்க. வேணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு கொலஸ்ட்ரால் பன்னீர் பட்டர் மசாலால கூட இல்ல. பெருமதிப்புக்குரிய திருவாளர் சிவலிங்கம் வந்திருக்கேன். ஏய் பாருங்க, உங்ககிட்ட பேசுறது எனக்கும் பிடிக்கல தான். இருந்தாலும் கார் வாங்கினதுனால உங்ககிட்ட பேச வேண்டியதா போச்சு. எடுத்துக்கோங்க, இதில் 5000 ரூபா இருக்கு. பேலன்ஸ் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி முடிச்சிடுறேன். நீங்கள் வேலையை பாருங்க, பிஸியாக இருக்கீங்க. என்னது இது? கார் வாங்குறதுக்காக நீங்கள் எனக்கு 15000 ரூபா கொடுத்தீங்கல்ல, அதில் 5000 ரூபா இப்போ கொடுத்துருக்கேன். உங்களை மாதிரி படித்தவங்க ஒரு அல்ப விஷயத்துக்காக இத்தனை நாள் கோவிச்சிட்டு பேசாமல் இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்காக புள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவீங்களா? சரி, நீங்கள் அரிசியாக காய வைங்க. இனிமே நான் உங்ககிட்ட அசிங்கமாக பேசுறதுக்கான சந்தர்ப்பமே இருக்காது. ஏன் கேளுங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து முடிச்சிட்டேன்னா நம்ம 2 பேர் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன சொல்றீங்க? இதோ பாருங்க, நீங்க என்கிட்ட வாழ்க்கை ஃபுல்லா பேசாம இருந்தாலும் சரி, நான் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு மற்றவங்கள மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. இப்பெல்லாம் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை, இப்போ சொல்றேன். சாரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அசாதுல்லா பேக் சார் ஒரு கவர் கொடுத்துருந்தார்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஏன்னா மே 6ஆம் தேதி அதை திறக்கணும்னு சொல்லியிருந்தாரு. மே 6க்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இல்லை மிச்சம் 10,000 கொடுத்தா தான் கவரை கொடுப்பேன்னீங்கன்னா பரவாயில்ல, காசை கொடுத்தே வாங்கிக்கிறேன். இப்போ நான் பேசுனது உங்களுக்கு தப்பாக பட்டதுன்னா மறுபடியும் சாரிங்க. ஹலோ ஏக்கா, சரி போயிட்டு வரேன். ரங்கம்மா, ரங்கம்மா ரங்கம்மா, தேங்க்யூ ரங்கம்மா. நீங்க கொடுத்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இருக்கட்டும் விடுப்பா, அந்த பொண்ணு கண் கலங்காம நீ பாத்துக்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரங்கம்மா. ஆமா, உண்மையிலேயே உங்க பர்த்டே எப்போ? போன வாரம் என் புருஷன் அந்த சிறுக்கியோட பிறந்த நாளை கொண்டாடினான். யாருன்னே தெரியல, நீ என் பிறந்த நாளை கொண்டாடிட்டேப்பா. என்னது, இன்னைக்கு உண்மையாவே உங்களுக்கு பிறந்த நாளா? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏய் என்னப்பா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருங்க, தோ வந்துடுறேனா. ஸ்டார்ட். சைலண்டா இரு. இந்தாங்க உங்க கவரை. தேங்க்ஸுங்க. ஐம் சாரி. விடுங்க, நீங்க ஏன் சாரி கேட்டுக்கிட்டு? அவ்வளோ ஃபீலிங்லாம் வேணாம். என்னப்பா நீ பர்ஸையா அங்க போய் மறந்து வச்சுட்டு வந்துட்ட? என்ன சொல்றாங்க? தேங்க்யூ ரங்கம்மா. Once again, many happy returns of the day. Take care. You too. ஆஹா, அதுவும் இவர்தான் சொல்லி கொடுத்தாரு. இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் நான் மங்களா மேடமுக்கு ஃபோனே பண்ணவே இல்லை.
எனக்கு எந்த ஃபோன் வந்தாலும் அது அவங்க ஃபோன் தானா நான் ஆசையாக பார்ப்பேன். ஆனால் ஒரு மெசேஜ் கூட அனுப்பலை. பேட் கேர்ள். ஹலோ, நான் தான் மங்களா பேசுறேன். ஓ நீங்களா? அப்பா முன்னாடி நடப்பா. இரியாயோ. சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? சொல்லுங்க. போன்ல வேணாம், நேர்ல வரீங்களா? நேராவா? அது ஒரு நிமிஷம் இருங்க. அது நான் ஒரு ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். பிஸியா இருந்தா வர வேண்டாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்காக நான் ரொம்ப ஃப்ரீயாவும் இல்ல. சீக்கிரம் முன்னாடி போப்பா. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நாளைக்கு குரு ஹோட்டல்ல 6 மணிக்கு. குரு ஹோட்டல் வேணாங்க. தோசை உப்புமா சாப்பிடறதுக்கு ரேஷன்ல கியூ நிக்கிற மாதிரி நிப்பாங்க. மலைக்கோயிலு அங்க வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. நானே வந்து பாருங்க, எங்க வரணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி. சிவலிங்கா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. தலைவா, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுமோன்னு நினைச்சேன். ரங்கம்மா, உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுமா. முன்னாடி போப்பா. சும்மா ஏரியா பெருசு வெறுப்பேத்தாத. முன்னொரு பெருசு பின்னொரு பெருசு தாளிக்கிறானுங்கடாப்பா. ஒரு பால்கனி கொடுங்க. ஒன்னாமா, நான் முரட்டு சிங்கிளா வந்திருக்கேன். ஹலோ ஹலோ, ரங்கம்மா இருக்காங்களா? ரங்கம்மாவா? நீ யாரு? நான் யாருன்னா அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஒரு நிமிஷம். ஏ ரங்கம்மா, கூப்பிட்டுருக்க வந்துருவாங்க. ரொம்ப வேண்டியவங்கன்னா அவங்க ஊரா? ஆமா, அவங்க நாகர்கோயிலு, நான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில களியக்காவல. அதான் கடைசி ஊரு. அதுக்கப்புறம் எந்த ஊர் இருக்கு? வந்துட்டாங்க, இரு. உனக்கு தாமா போனு. யாரு சார்? ரொம்ப வேண்டியவராமே. ஐயோ ராமா, அவரை ஏமா கூப்பிடுற? இந்த போனை புடி. ஹலோ. ஹலோ ரங்கம்மா, நான் சிவலிங்கம் பேசுறேன். சொல்லுப்பா. மங்களா மேடமே எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட நேர்ல பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? கல்யாண விஷயமா இருக்குமோ? இருக்கலாம், பேசி பாருங்க. அந்த விஷயம் உங்களுக்கு சொல்றேன் தான் ஃபோன் பண்ண ரங்கம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். மென்ஷன் நாட். கும்பிடுறேங்க. ஐயோ, ஹாய். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் இல்லைங்க, 6 மணிக்கு தான் கரெக்டா சொல்லிட்டீங்களே. சாரி, பஸ்ல வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாங்களேன், அப்படியே கார்ல உட்காந்து பேசலாம். ஒண்ணு வேண்டாம். என்ன திமிரு, கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் இருக்கு. சொல்லுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் நேர்ல பேசணும்னு சொன்னீங்களே, என்னது? உன்கிட்ட கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன். சாரி. பரவாயில்லையே, நெத்தியில முளைச்ச கொம்பு கரைய ஆரம்பிச்சிருக்கு. இருக்கட்டும், விடுங்க. மனுஷன் தப்பு பண்ணாம வேற யாரு தப்பு பண்ணுவா சொல்லுங்க? பாருங்க, காந்திஜி கூட சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாராம். அந்த பழக்கத்தை தப்புன்னு நினைச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் மகாத்மா ஆகலையா? என்ன சொல்றீங்க? இப்ப அத பத்திலாம் நமக்கு தேவையில்ல. இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்ன. நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயத்த நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அது சகஜம் தானே. இங்க பாருங்க, பொண்ணுங்கிட்ட பசங்க பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவானுங்க. வாயிலிருந்து வார்த்தை வராது. அதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. கல்யாணங்கிறது என்ன சாதாரண விஷயமா? ஆரம்பட்ட கைய கண்ணுல வைக்கிறது மாதிரி யோசனை பண்ணித்தானே தீரணும். ஐயோ ராமா, கடைசியா என்ன முடிவுக்கு வந்தீங்க? நான் எப்பவுமே தப்பான முடிவு எடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். நானும் அப்படிதான். எப்பவும் தப்பான முடிவு எடுக்கவே மாட்டேன். உங்களை நல்லா பாத்துப்பேன். அப்படின்னா இந்த கிழிஞ்சு போன 500 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு எனக்கு வேற கொடுங்க. ஹலோ, நீங்க கொடுத்த 5000 ரூபாயில இந்த நோட்டை மட்டும் யாரும் எடுக்கல. போன்ல உங்களால வேற நோட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் நேர்ல மீட் பண்ணலான்னு சொன்னேன். என்னங்க, நாயுடு சார் எங்க இருக்காரு? தேங்க்யூ. வணக்கம் சார். ஓ, என்ன சிவலிங்கம், நீயும் சரக்கு அடிப்பியா? சார், என் வண்டியில வேணா சரக்கு ஏத்துவன தவிர நான் சரக்கு அடிக்க மாட்டேன் சார். அப்படியா? ஆமா. இந்தாங்க சார், இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் 1200 ரூபாய். 1200? 1200 எதுக்குப்பா? 6%னா 20000 ரூபாய்க்கு 1200 தானே சார்? யோ, அந்த டீச்சர் கிட்ட ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பினியே, அதை நீ மறந்துட்டியா? 5000மா? பின்ன என்ன, அவருக்கு வேலை இருக்கு, அதான் அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் அம்மா என்கிட்ட வந்து கொடுத்தாங்களேப்பா. ஏய், சரியான மஞ்சமாக்கான இருக்கானே. இந்தா 300 ரூபாய் இருக்கு. என்னப்பா
என்னாச்சு? எல்லாம் மறக்கிறதுக்கு என்ன குடிச்சா நல்லா இருக்கும் சார்? இந்த கட்டிங்க போடு. என்ன இது உப்பு கறிக்குது? தேங்க்யூ சார். சம்போ சம்போ. ஏய் சிவலிங்கம், வண்டியில சரக்கு ஏத்துறதுக்கும் நாம சரக்கு அடிக்கிறதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், ஏன் பொண்டாட்டியாவே இருக்கட்டுமே, இந்த சரக்கு கொடுக்குற சந்தோஷம் இவங்க யாரும் கொடுக்க முடியாது. ஒரு சிப்பு அடிச்சதுமே தலை சும்மா கும்முன்னு சுத்திச்சு. அப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அன்னைக்கு மே 6ங்கிற விஷயம். இது அசாதுல்லா பேக் சார் கொடுத்த கவர். இத மே 6ஆம் தேதி திறக்க சொல்லியிருந்தாரு. கவர்ல கார் டிரான்ஸ்ஃபருக்காக ஃபார்ம் நம்பர் 29, என் பேர்ல 60,000 ரூபாய் டிடி, கொஞ்சம் போட்டோஸு, கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது. படிக்க ஆரம்பிச்சதுமே அவர் கூட பேசுற மாதிரியே இருந்தது. இங்க பார்ப்பா சிவலிங்கம், இதுதான் ஃபார்ம் நம்பர் 29. காரை உன் பேருக்கு மாத்துறதுக்காக இதை ஃபில்அப் பண்ணி எல்லா இடத்துலயும் சைன் பண்ணிட்டேன். இதை நீ கொண்டு போய் ஆர்டிஓட்ட கொடுக்கறது மட்டும்தான் உன்னோட வேலை. இந்தா. தேங்க்யூ சார். இது உன் பேர்ல நான் எடுத்த 60,000 ரூபாய்க்கு டிடி. சார், இன்னைக்கு மே 6 என்னோட பர்த்டே. அப்படியா சார்? எஸ். இது என் பையன்கிட்ட கூட சொல்லல, உங்ககிட்ட சொல்றேன். ஹாப்பி பர்த்டே சார். கடவுள் உங்களை நல்லா பாத்துக்கணும். நீங்க 100 வயசு வாழணும் சார். தேங்க்யூ. இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்களே சார். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. உன்னையே எனக்கு கொடுத்துருக்க, வேற என்ன எனக்கு வேணும்? அது இல்ல சார். அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத, டிடியை வச்சுக்கோ. ஆமா, என் பேர்ல இந்த 60,000 ரூபாய் டிடி எதுக்கு? கார் வாங்குறதுக்கு நீ எனக்கு கொடுத்த காசு. அது எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் இந்த டிடி எதுக்கு? என் ஒய்ஃபு பர்த்டே அன்னைக்கு யாருக்காச்சும் கட்டாயம் கிஃப்ட் கொடுப்பா. அவளை கல்யாணம் பண்ண பிறகு நானும் அதை செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லையா, அதனால என்னோட காரை உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன். அந்த லெட்டரை படிச்சதுமே அதிர்ச்சியில நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அன்னைக்கு மே 6 அவருடைய பிறந்த நாள். 100 வருஷம் அவர் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த புண்ணியாத்மா 60 வயசு கூட வாழாம போயிட்டாரு. சார், ஃபார்ம் நம்பர் 29 ட்ரான்ஸ்ஃபர் இங்க கொண்டாந்து குடிற, அங்க போய் குடியா? இது கூட தெரியாதா? ஓ மரியாதை. சிவலிங்கம், ஆண்டாளம்மாவை பார்த்த அடுத்த நிமிஷமே மறுபடியும் என் வாழ்க்கையில நான் ஓட ஆரம்பிச்சேன். ஓடுறேன். ஏன் ஓடுறேன், எங்க ஓடுறேன், எதுக்காக ஓடுறேன்னே தெரியாம ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஆமா நான் எதுக்காக ஓடுறேன்? அவங்க என்னை தேடி வந்ததும் வேற வழி இல்லாம என் கார்லயே அவங்கள கடைசியா சந்திச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சிவலிங்கம்? கார்ல நம்ம 2 பேரும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கவே விரும்பலையா? அது நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்வேன் பயமா? இல்ல, நான் ஒருத்தவங்க கூட தப்பு பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்காக என் மேல உனக்கு வெறுப்பு வந்துருச்சா? ச்சே, இல்ல. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க மேடம்? அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஊரை விட்டு வந்துட்ட? இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டியே. உன்னை எவ்வளவு தேடின தெரியுமா? என் புருஷன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவரை கூட நான் அவ்வளவு தேடினதில்லை. உன்னை அவ்வளவு தேடினேனா? உன் மேல எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. இருந்தாலும் நான் உன்னை விரும்பினேன். அழுக வந்தா ஓ முன்னாடிதான் அழணும், சிரிச்சாலும் உன் கூட தான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கார்ல நடந்தது ஒரு விபத்து. அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு உன்னை எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ முடியாது. அதை யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க. இடியட். சாரி. அன்னைக்கு நான் அங்க எதுவும் பேசல. ஆனா மறுபடியும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
அவங்க வேலை செய்யற காலேஜில் ட்ராப் பண்ண சொன்னாங்க. நானும் அவங்கள அங்க ட்ராப் பண்ணிட்டேன். தேங்க்யூ சிவலிங்கம். ஐயோ சும்மா இருங்க மேடம். நீங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சிவலிங்கம் போயிட்டு வாங்க மேடம். வரேன். சரி பாய். வண்டியை ஓரப்பாட்டு பாட்டு ஓரப்பாட்டு பாட்டு நிப்பாட்டுப்பா அப்படியே நிப்பாட்டு. அப்படித்தான் ஓகே. வாங்க சார். வணக்கம். நான் இப்பதான் வத்தல குண்டுல ஒருத்தர் இறக்கி விட்டு வரேன். ஆனா வண்டியில குண்டு இல்ல சார். தண்ணி கூட அடிக்கல. பாருங்க, இப்ப நாங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணல. பின்ன சிட்டில ராபரி கூட்டிட்டதால எல்லா வண்டியோட டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட்ஸா? ஆமா கொடுங்க. கொடுங்க சார் டாக்குமெண்ட். சார் அது இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் பாத்ரூம்ல வழிக்கு கீழே விழுந்துட்டாரு. அவர் ஊர்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். அது அந்த அவசரத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீட்லயே மறந்து வச்சிட்டேன் சார். உங்க வீடு எங்க இருக்கு? குமரன் காலனில ஒரு மேன்ஷன்ல சார். எங்க காலனில இருக்கிறவங்க ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நான் பேச்சுலர் இல்லையா, அதனால நான் இன்னும் ஒழுக்கமா இருப்பேன். சரி கீழே இறங்குப்பா. முழு உருவத்தையும் பார்த்தா தான் நம்புவீங்க. ஆனா கீழே இறங்குப்பான்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் சொல்லு சார். அது நான் எல்லா வியாழக்கிழமையும் ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போவேன். அந்த ராகவேந்திரர் புண்ணியத்தால தான் இந்த காரே வாங்கினா பாத்துக்கங்க. யோ ராகவேந்திரா சார். என்ன சார் சாமியை மரியாதை இல்லாம கூப்பிடுறீங்க? அட நம்ம கான்ஸ்டபிள் பா, சாமி இல்லப்பா. அப்படியா? பாத்துட்டீங்களா சார்? போட்டுமா? பாருப்பா, டாக்குமெண்ட் இல்லாத வண்டியை நாங்க போக விட மாட்டோம். ராகவேந்திர வருவாரு, நீ அவர்கிட்ட பேசிக்க. ஓ சார், விஷயம் அதுவா? என்ன விஷயப்பா? அதான் சார் இந்த பேப்பரு. என்ன பேப்பரு? அதான் சார் வழக்கமா நோட் எதிர்பார்ப்பீங்களா? தானே. என்ன பேரு? என் பேர் சிவலிங்கம். ரோஹிணி நட்சத்திரம், மேஷ ராசி. ரெண்டு பேர் நல்லா தான் இருக்கு. நீ நேராக போய் ராகவேந்திரனை பாரு, அவர் உன்னை நல்லா கவனிப்பாரு. போ போ போ. ராகவேந்திரா, டாக்குமெண்ட்ஸ் இல்லாத வண்டி. போ 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 போயிட்டே இரு. படத்தை பத்தி சொல்லி வாயில எச்சி ஊற வச்சிட்டா. ஏயா பழைய ஓலைச்சுவடி போல இருக்கு டாக்குமெண்ட். சரி அது போய் ஓரமா நில்லு போ. சார் வணக்கம் சார். என்ன வண்டி பா வந்த? 4 வீலர். ஏய் ஐயோ சரியா சொல்லியா. 4 வீலர்னா அது என்ன டிராக்டரா? கார் சார். என்ன நம்பரு? 9679 சார். என்னது? MOM 9679 சார். 9679. ஆமா சார். வண்டியை கட்டு வா. ஏன் சார்? சார் வாங்க சார். இதான் சார் என் காரு. வேலையை முடிச்சுட்டு இப்பதான் சார் வந்துட்டு இருக்கேன். ஏன் இறக்கி விட்டு நேரா வந்த? எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. என்ன பேசுறீங்கன்னு புரியல சார். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அந்த பக்கம் துப்பியா. விட்டா எதுக்கு ஃபைன் போட்டுருவாரு சார். சார் நான் தான் சார் ராகவேந்திர பேசுறேன் சார். ஹைவேஸ்ல வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம் சார். சார் வண்டி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல, அந்த வண்டி நம்பர் என்ன சார்? MOM 9679. MOM 9679. சார் அது என் கார் நம்பரு. சரிங்க சார், நான் அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். ராகவேந்திரா, சாரு சாப்பிடறதுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் சாப்பிட்டாரான்னு கேளு. சார் சாப்பாட்டுக்கு முன்னாடி அதான் லைட்டா போடுவோம்ல. அதான் சார் விஸ்கி ஜின்னு. இடியட். யோ ஒன்னால சார் கிட்ட நான் திட்டு வாங்கினேன் போயா. சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாரான்னு கேட்டேன். நீ போய் எதுக்கியா விஸ்கி பிராந்தின்னு கேக்குற? நீ என்ன கேட்க சொன்ன? கேஸ்ட்ரிக் மாத்திரை. சார் நான் கிளம்பிட்டுமா? டாக்குமெண்ட் எங்கயா? வீட்ல இருக்கு சார். சரி வா, நானும் உன் வீட்டுக்கு வரேன். டாக்குமெண்ட் ஏன் எதுக்கு அவ்வளவு சாக்காகிற? இல்ல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இந்த கார் வாங்கினல ஓனர் கொடுத்த ஃபார்ம் 29 யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இது ஏதோ புது கதையை சொல்றா ராகவேந்திரா. ஆமா. ஐயா சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். சொல்லுப்பா தங்கம். என்ன கொஞ்சம் வெளியே விடுங்க சார். நாளை காலையில 10 மணிக்கு சார் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கப்பா. அது வரைக்கும் அப்படி ஓரமா படுத்துக்க. சார் 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 ஒரு நிமிஷம். என்னப்பா? சார் கொஞ்சம் பேஸ்ட் பிரஷ் கொடுக்குறீங்களா? நானே வேப்ப குச்சி வச்சு விளக்கினேன்ப்பா. சார் கப்பு கொடுப்பீங்களா மக்கு கொடுப்பீங்களா? இந்தப்பா இத வச்சுக்க. சார் இதுல எப்படி சார் பத்தும்? நல்லா டம்ளர் தான்ப்பா பயன்படுத்துறேன். சார் 2 இட்லி ஒரு பொங்கல் போதும், வடைலாம் வேணாம். மம்மி அண்ணே 2 இட்லி. அது இல்ல பிரெட் பத்தல சார். அதுக்கு என்னையா பண்ண சொல்ற? போட்டு ரவா தோசையாவது. ஏய் ஏய் சார் வந்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். ஒருத்தன் நேரம் கட்ட நேரத்துல தூங்கிட்டு. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. அங்க பாருங்க சார், இவன் தான் சார் சிவலிங்கம். காலையில இருந்து இட்லி வேணும் அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்தா. நம்ம நாயர் கடையில போய் 4 இட்லி வாங்கி கொடுத்தேன். யோ அவன் கேட்டது 2 இட்லி தானையா? இன்னும் 2 கேட்டா நீயா வாங்கி கொடுப்ப? ஹலோ, நான் அன்னைக்கு இட்லி கேட்டப்போ ரோட்டு கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். இவனுக்கு நாயர் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கியா? சார் இப்ப நீங்க காசு கொடுக்க, நான் போய் நாயர் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த தடவை போகும்போது எனக்கு 2 மசால் தோசை வாங்கிட்டு வா. ராகவேந்திரா. சாரி சார், விசாரிங்க சார்.
சார் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க. உங்களை பீட் பண்ணணும்னு சொன்னாங்க. 10:30 வரைக்கும் வர சொல்லியிருக்கேன். அந்த டீச்சர் பேர் என்னையா? என் பேரு மங்களம். ஆமா, இது எல்லாம் பேச்சுவார்த்தையிலேயே முடிச்சிடலாமே. எதுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? நான் அதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன் சார். ஆனா இது அதெல்லாம் சரியாகாது. இன்னைக்கு காலையில கூட சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரே சத்தம். என்ன படம் அது? ராகவேந்திரா, தலைவரோட ஒரு படத்துக்கு இல்ல, எல்லா படத்துக்கு தான் ஜனங்க கத்துவாங்க. கொஞ்சம் அடங்குறீங்களா? அவங்க தமிழர் தினம் கொண்டாடணும்னு சொல்றாங்க. அத பத்தி எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. அதுக்கு மைக்க வச்சு கத்திட்டு இருந்தா நாங்க எப்படி பாடம் நடத்துறது சொல்லுங்க? சுத்த நான்சென்ஸ். சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவர் யாரு? ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். என் பேரு பாபநாசம் பரந்தாம. இதுக்கு முன்னாடி பாபநாசத்துல இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். சார் சரி, இன்னைக்கே நான் அங்க வந்து பாக்குறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிம்மா. சிவலிங்கம், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இட்லி நீங்களா வாங்கிட்டு வந்தீங்க? சிவலிங்கம், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நானும் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இட்லி நீங்களா வாங்கிட்டு வந்தீங்கன்னு. ஏப்பா ஏதாவது பிரச்சனையா? நான் பார்த்து வாங்கிட்டு வர வேண்டாமா? சட்னி கெட்டு போயிடுச்சுனே. ஹலோ, ராங் நம்பர். நான் அப்பவே ஐயர் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து குடுன்னு சொன்னேன். மேடம், அவனை உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும் சார். தோசையை திருப்புற மாதிரி தெரியாதுன்னு சொல்லி கதையை திருப்பிடுவாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. தெரியும் சார். எனக்கு இவரு ரொம்ப வேண்டியவரு. அவரையே இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இதத்தான் நேத்து ராத்திரியில இருந்து இவங்க 2 பேர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். காலங்காத்தால சார் வந்துருவாரு, அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி நீங்க உட்கார வச்சுட்டாங்க. நைட்டு நீங்க எங்க போயிருந்தீங்க? சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாளமாவை அவங்க காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அது யாரு? அதான் காலேஜ் டைம்ல கார்ல ஒரு மேடம் கூட கசமுசா பண்ணான்னு சொன்னேன்ல, அவங்க தான். கசமுசானா என்னையா? அதே உனக்கு வயசாயிடுச்சு, பேசாமடியா? நீங்க அவங்கள கூட்டிட்டு எதுக்காக அங்க போனீங்க? ரீசெண்டா வத்தலகுண்டுல இருக்கிற JSS விமன் காலேஜ்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்களாம். 8 வருஷத்துக்கு அப்புறமா நேத்து தான் அவங்கள பார்த்தேன். சார், உங்களுக்கு தொந்தரவு ஒண்ணும் இல்லனா நம்ம 3 பேரும் வேற இடத்துல உட்காந்து பேசலாமா? இதுதான் சார் நடந்த விஷயம். இங்க பாருங்க, இது அவர் என் பேர்ல எனக்காக எடுத்த 60,000 ரூபாய் டிடி. ஃபார்ம் நம்பர் 29 திருட்டு போலனா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தே இருந்திருக்காது. அற்புதம், அதிசயம், ஆனந்தமயம். யாரு மேடமா சார்? சிவலிங்கம். அட அவங்கள இல்லப்பா, உன்னோட கார் கதை. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடியும் தெரியுமா? இது இடியாப்ப சிக்கல் மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்ல கொண்டு போய் விட போகுது. அதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் வரும். சார் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க சார். ஆமா சார், நம்ம கதையை மெகா சீரியல் மாதிரி இழுக்காம இருந்தாலே போதும் சார். இந்த சாப்பிட. இது என்ன இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? இது கோல்ட் காஃபி சார். எனக்கு இவ்வளவு ஜில்லுன்னு இருந்தா பிடிக்காதுப்பா. போய் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வா, இல்லனா பல்லு கூசும். சிவலிங்கம், அப்படி எல்லாம் பண்ணி தர முடியாது. சரி, நீங்க ஹாட் காஃபி கொண்டு வந்துருங்க. சொல்லுங்க சார், இனிமே என்ன பண்ணலாம்? ஏதோ நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க, நானும் அதை நம்புறேன். ஆனா MOM 9679 காரோட கதையை பத்தி நான் சொல்ற கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த காரு திருட்டு போயிருச்சுன்னு என்னோட ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? ஜமால், பெரிய ரவுடி. ஜமால் யாரு? அசாதுல்லா பேக்கோட பையன். வெரி பெக்கூலியர் கேரக்டர். எங்க அப்பா அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருந்தோம். மிலிட்ரி ஹோட்டலில் சாப்பிட்டு காசு கொடுத்ததுனால தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சிக்கன் பிரியாணி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. சரியான கிறுக்கு நான். சாதாரண கார் விஷயத்துக்கே சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் நான். இப்போ வரைக்கும் திரும்பி போகல, போகவும் மாட்டேன். புரிஞ்சுதா? சரிங்க. இப்போ ரிலீஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? எங்கள் அப்பா ஒரு டைப்பு. சொந்த பையன் பிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் மற்றவன் பிள்ளைய மடியில் வச்சு ஊட்டி விடுவான். அவனை நானே போட்டு தள்ளணும்னு பார்த்தேன். ஆனா விதி அவனே போய் சேர்ந்துட்டான். இதுதான் அவனோட கதை. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனான்ஸு, கட்ட பஞ்சாயத்து, கோழி பண்ணை, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட விஷயம் அவனுக்கு தெரியுமா என்னென்னலாம் எனக்கு தெரியல. அதனால அவனோட அப்பா கார் காணாமல் போயிடுச்சுன்னு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்.
நீ வந்து சரியா எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட. என் மேல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா சட்டம் அவன் பக்கம் தான் இருக்கு. நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் அவன் ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவான். பாயிண்ட் நம்பர் 1, என் அப்பா உனக்கு 60,000 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுப்போமே. ஆனா அது உனக்கு காருக்காக தான் கொடுத்தாங்கன்னு நான் எப்படி நம்புறது? நீ என்னமோ என் அப்பனுக்கு காசு கொடுத்துட்டான்னு சொல்ற. அதுக்கு எங்க அப்பா உன்கிட்ட ஏதாவது எழுதி கொடுத்தாரா? நாளைக்கு நானும் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவேன். நீ ஒத்துக்குவியா? என் சின்ன வயசுலயே ஸ்கூல்லயே கதையெல்லாம் கேட்க மாட்டேன். இந்த ஃபார்ம் 29 காணாம போச்சுன்ற கதையை நம்புவனா? எல்லாத்த விட முக்கியமா நீ என் அப்பனுக்கு 60,000 ரூபாய் கார் வாங்கறதுக்கு தான் கொடுத்தன்றதுக்கு என்ன ஆதாரம்? சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அப்பாவுடைய ஆஸ்தி அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது அவனுடைய பையனுக்கு தான் போய் சேரணும்னு. சோ வீடு காரு இதெல்லாம் என் அப்பா பேர்ல இருக்கிறதுனால அது எனக்கு சேர்ந்து தானே ஆகணும். நான் சின்ன வயசுல இருக்கும்போதே கார்ல உட்காந்து வீடி குடிச்சேன்றதுக்காக என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான் என் அப்பா. இங்க பாரு, நிலைமை இப்படி இருக்கிறதால நானும் ஹெல்ப்லெஸ், நீயும் ஹெல்ப்லெஸ். அதுக்கு காரை நீ அவனுக்கு விட்டு கொடுத்தான் ஆகணும். இல்லைன்னா அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் இந்த விஷயம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆகிற வரைக்கும் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கும். நான் உன்னை பயமுறுத்தல, உண்மையான விஷயத்த சொல்றேன். ஒரு விஷயம் மட்டும் நீங்க 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு உங்க கஷ்டம் நல்லா புரியுது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கும் அந்த ஜமால முட்டிக்கு முட்டி தட்டலான்னு தான் ஆசை. ஆனா சாட்சி கீச்சி எதுவும் இல்லையே. அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் யோசனை கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஒரு நாள் டைம் தர்றேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வரட்டுமா? யார் இவரு? எங்க மாமா. நான் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு சோறு போட்டு என்னைய வளர்த்தது இந்த மாமா தான். இருக்க இடம் கொடுத்தாரு, போட்டுக்கிறதுக்கு துணி கொடுத்தாரு. ஆனா காமெடி என்னன்னா, இவர் எப்போதும் பனியன் தான் போட்டிருப்பாரு. அட பழைய விஷயம்லாம் இப்ப எதுக்குப்பா பேசிக்கிட்டு இருக்க? வெறும் சாப்பாடு ட்ரெஸ் மட்டும் கொடுக்கல சார், சரக்கு சிகரெட்டு எல்லாமே கொடுத்தேன் சார். அவன் வாயில தம்பாக்கு வச்சிருக்க அழக பார்த்தாவே போதும் சார். துப்பவே மனசு வராதுன்னா பாத்துக்கங்களேன். ஏதோ ஒரு பேங்க்ல நன்றிக்கு அடையாளமா நாயோட எம்பளம் வச்சிருப்பாங்க. இவனை மட்டும் பார்த்திருந்தா இவன் போட்டோ வச்சிருப்பாங்க சார். மாமா ஐ டிராப்ஸ். என்னப்பா இது? அவருக்கு கண்ணுல கண் வலியே இல்ல, இதுக்கு எதுக்கு ஐ டிராப்ஸ்? வேஸ்ட். இவர் யாரு? நானா? பேரு தென்காசி தன்ராஜ், BA LLB. அப்பப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஜமாலோட கார் கேஸை நான் எடுத்துக்கல, சும்மா சப்போர்ட்டுக்காக வந்திருக்கேன். பட்டாணி சாப்பிட்றா? இல்ல, எனக்கு எதுவும் வாங்கி பழக்கம் இல்லை, கொடுத்துதான் பழக்கம். உனக்கு வேணுமா? வேணாம், கேஸ். அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த கருப்பு கோட்டுக்காரவ கூட சவாசவே வச்சுக்க கூடாதுன்னு. ஓ அப்படியா தம்பி? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆர்டிஓவா? இங்க S2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் அப்பாஜி பேசுறேன். மிஸ்டர் சூரியபிரகாஷ் கேளுங்க. கார் நம்பர் MYM 9679 அதோட டாக்குமெண்ட்ஸை ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. ஓகே ஓகே வைங்க. இங்க பாரு ஜமால் சார், இங்கேயாச்சும் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார். ஜெயில இருக்கும்போது தான் கொடுக்கவே இல்லை. நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்தி ஜெயிலுக்கு வரவனுக்கெல்லாம் வந்து நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை முயற்சி பண்ணவன வாயா போயான்னு சொல்றீங்களே, நல்லவா இருக்கு? இங்க பாருங்க ஜமால், சொல்லுங்க. இப்ப விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இவர் 60,000 ரூபாய் டிடியை உன் பேர்ல மாத்தி தரேன்னு சொல்றாரு. நீங்க அவருக்கு கார் கொடுப்பீங்களா? இல்ல சார், முடியவே முடியாது. மாமா சொல்றது கரெக்ட். அசாதுல்லா பாக்கு சின்ன வயசுல இருந்து என் மேல பாசமே இல்லாம போயிட்டான். ஆனா அவர் மகனாகிய நான் அவர் கார அவர் ஞாபகமா நான் ஏன் வச்சுக்க கூடாது? கரெக்ட் தானே? உங்களுக்கு உங்க அப்பா மேல எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது அவங்க பர்சனல் மேட்டர். இப்போ அதை கேட்குற ரைட்ஸ் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது.
சொல்ல போனா சட்டத்திலே இடம் இல்லை. பாருங்க, அது ஆன்டிக் பீஸ். நண்பர் ஒருத்தர் 4.5 லட்சத்துக்கு அந்த காரை வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதை கொடுத்தாங்கன்னா நான் இதை கொடுத்துட்றேன். இல்லைன்னா கார் நானே வச்சுப்பேன். முடியுமாப்பா? சரி, இந்த காருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லா அதிகாரமும் ஜமாலுக்கு தான் சேரும்னு மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன்னு எழுதி கொடுங்க. எக்ஸ்ட்ரா சாவி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கோர்ட்டுக்கு என்ன ஃபீஸ் கட்டணுமோ அதை கட்டிட்டு அவர் காரை எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க? போகலையா? கிளம்பிட்டோம் சார். இங்கே பாருங்க மங்களா, இந்த டைமில் நான் இப்படி பேசுகிறேன்னு என்னை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கண்ணீர் இருக்குல்ல, அது மனுஷனுக்கு பெரிய வீக்னஸ்ஸு, அதே சமயம் பெரிய கிஃப்ட்டு. சில நேரத்தில் இது ஆறுதல் தரும், சில நேரத்தில் இது சுடுகாடு வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் என்னால் உதவி பண்ண முடியாது. ஐ எம் சாரி. பரவாயில்ல சார், நீங்க எங்களை நம்புறீங்கல்ல, அது போதும் சார். இது உங்களுக்கு தான். என்ன இது? ஒருவேளை ஜமால் அந்த காரை எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு கேசரி எடுத்துட்டு வந்தேன். ஓ, இந்தாங்க சார். என்ன இது? ஷர்ட் பீட் சார். ஷர்ட்? ஆக்சுவலி உங்களுக்காக வாங்கல, சைனா பஜார்ல ஒன்று வாங்கின ஒன்று ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அவருக்காக ஒன்று வாங்கினேன், ஃப்ரீயா கொடுத்தது உங்களுக்கு. ஆமாம் சார், எனக்கு தான் என் கார் கிடைக்கல, அட்லீஸ்ட் இந்த ஷர்ட் துணியை உங்களுக்கு கொடுத்த மன நிம்மதியாவது எனக்கு கிடைக்கட்டும். என்னப்பா இது? யார் யாருக்கோ நான் எவ்வளவோ உதவிகளெல்லாம் செஞ்சுருக்கேன். அன்பா ஒரு தேங்க்ஸ் கூட அவங்க சொன்னதில்லை. நீங்கள் என்னடானா எனக்கு கேசரி சர்பீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு வேற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தெரியாது சார், அதனால தான் இந்த துணி உங்களுக்கு கொடுத்தேன். வரேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு விஷயம். உங்களுக்கு சுகர் இருந்தால் இந்த ஸ்வீட்டை உங்கள் பொண்டாட்டி கொடுத்துருங்க சார். ஏய் கான்ஸ்டபிள்! எல்லாமே கையை விட்டு போயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு வாரம் கழித்து என் வாச கதவை தட்டினாங்க. எப்படி இருக்கு ஷர்ட்டு? ஃபுல் ஹேண்டுக்கு 2.2 மீட்டர் வேணுமா? இந்த பீஸு 1.9 தான் இருந்துச்சு, அதான் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் தைச்சிட்டேன். அது இருக்கட்டும் சார், திடீர்னு என்ன சார் என் ரூமுக்கு? இப்ப நீ எங்க கூட வரணுமே. எங்க சார்? வந்தா தெரிய போகுது. வா. என்ன சார் நீங்க கப்போட சாசர் வர்ற மாதிரி உங்க கூட எப்ப பார்த்தாலும் உங்களை கூட்டு வரீங்களா? யார் சார் இவங்க? அவர் என்னோட புருஷன்னு நினைச்சுக்கோங்க, வேற என்ன? யோ கான்ஸ்டபிள், உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு? எதுக்கு சார்? தண்ணி இல்லாத காட்டுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா? இல்லப்பா, நான் மாறி போலான்னு இருக்கேன். ஏய், ஏதாவது பேசியா? அவர் என்னமோ கேக்குறாரு, பேசுங்க. சொல்லுங்க சார், எங்களை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சொல்றேன் கான்ஸ்டபிள். புரிஞ்சுச்சு சார். இங்க பாரு சிவலிங்கம், ஏன்னு தெரியல, இவங்களையும் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா உண்மையே சொல்லட்டா எங்க சாருக்கு இது வரைக்கும் யாரையும் பிடிச்சதே இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களை பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் வாய முறியா? தேங்க்யூ சார். இந்த கார் விஷயத்துல நீங்க நடந்துகிட்ட விதத்திலேயே நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. சார் வந்துட்டாரு சார். சார் வணக்கம் சார். ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இப்படி உட்காருங்க. எந்தரா படவா ராஸ்கல்? ஏன் சார்? இவனோட ப்ரொஃபஷன் திருடுறது. ட்ரெயின் கொஞ்சம் நீளமா இருக்கிறதால விட்டுட்டான், இல்லனா அதையும் திருடி இருப்பான். ஆமாண்ணே, அதே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். தும்கூர் ரூட்ல என்ஜின் மட்டும் ஒரு தடவை போச்சு, தூக்கலான்னு பார்த்தா நிப்பாட்டல. ஏய் சும்மா அறியா, எங்க சார் கை காமிச்சே ரயில நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. எங்க சாருக்கே நிக்கலன்னு போது உனக்கு நிக்குமா? ராகவேந்திரா, ஆனா அவன் சொல்றது கரெக்டியா? இங்க பாரு, நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க சார்.
ஒரு காரை திருடணும். காரை திருடணுமா? ஆமாடா. இல்ல சார், ஒரு நாள் ஒரு பெட்டி கடையில சில்லறை திருடினதுக்கே பெண்ட் எடுத்துட்டீங்க, ஓட ஓட விரட்டி அடிச்சீங்க. இப்ப என்னடானா இங்க வர சொல்லி நீங்க காரை திருடணும்னு சொல்றீங்களே சார். வேணாம் சார், பிரெட்டை பிராண்டில முக்கி சாப்பிடக்கூடாது சார், அஜீரண கோளாறு வந்துடும் சார். இந்த காரை மட்டும் நீ திருடலன்னு வெய்ய, பழைய கேஸெல்லாம் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மங்களாமா, இந்த ஜமால் விஷயத்துல காருக்கு நீங்க தான் சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. மனிதாபிமானப்படி பார்த்தா அந்த காரை அவன் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா சட்டம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால முள்ளால தான் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா காரை திருடிட்டு வந்துட்டோம்னா அப்புறமா எதாவது பிரச்சனை வராதா? அது சரி, நாம ஏன் இப்படி செய்யணும்? அந்த ஜமாலை பழி வாங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது இதுதான். யோ கான்ஸ்டபிள், குடியாத. இதுதான் அந்த காரு. சார் நீங்க கேரண்டி கொடுக்குறீங்கன்னா நான் எடுத்து தரேன் சார். ஆனா ஒரு கண்டிஷன் சார். அப்படி என்னையா உன் கண்டிஷனு? ஒரு குவார்டர் லோக்கல் விஸ்கி. உங்களுக்கு வேண்டாமா? அண்ணி செருப்பு பிஞ்சிரு பாத்துக்கோ. மை காட். யோ சிவலிங்கம், அந்த விஸ்கி கூடவே ஒரு சோடா, பெப்பர் சிக்கனு, பன்னீர் பட்டர் மசாலா, 2 ரொட்டி, ஜீரா ரைஸ், சாப்பிட்டதுக்கு அப்புறம் போறதுக்கு ஒரு கல்கட்டா பீடாவும் ஆர்டர் பண்ணிடு. ஓகே தானப்பா? அப்படியே என்னை வீட்ல டிராப் பண்ணிருங்க சார். சோறு போட்டு உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். இந்தப்பா இந்த பீடாவை போட்டுக்க ராஜா. தேங்க்ஸ் சார். அப்புறம் யார் காரை தூக்கணும்னு சொன்னீங்க? இந்தாங்க சார். அதுக்குள்ள காரை தேடி கொண்டு வந்துட்டியா? பாரதேசி பையன். இப்பதான் காரை ஆட்டை போட்டு செட்டுக்குள்ள பூட்ட போனேன், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு ஷார்ப்னு. இப்ப காரை செட்ல இல்ல, இப்ப வந்தது அதுலதான். எவ்வளவு தேரு சார் உனக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? வேற வழி இல்ல சார். திருடுறதுக்கு ஒரு தில்லு வேணும், தில்லு. வெளி கேட் காம்பவுண்ட் பக்கத்துல கார் இருக்கு, போய் எடுத்துக்கங்க சார். ஒரே ஒரு சின்ன விஷயம் சார், உங்க கால்ல விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், இனிமேல் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை சொல்லிடாதீங்க சார். வரதா சார்? அண்ணி. சார் இப்போ இந்த காரை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். இங்க பாரு சிவலிங்கம், காரை யாரு கண்ணுக்கும் படாம ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடு. புதன்கிழமை ராம்நகர்ல என் அத்தை வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மாமா வீடு இல்ல சார் அது? யோ பெருசு. அதாயா, மாமா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க போயிட்டு வந்து நானே ஒரு வழி சொல்றேன். ஜாக்கிரதை, காரு யாரு கண்ணிலையும் எக்காரணத்துக்கு கொண்டு படவே கூடாது. சரிங்க சார். போலாமா? அப்புறம் கல்யாணம் எப்ப மேடம்? சரி சரி. குமுதா, என்னங்க? இந்த காரோட செட்டுக்கு கார் எடுத்து உள்ளோட சொல்லுமா. சரிங்க. மேல்கோட்டையில இருந்து எப்பப்பா திரும்பி வருவேன்? வியாழக்கிழமை சார். சரி போயிட்டு பாப்பா. சாரி சார், நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன். காரை ரோட்ல வச்சேன்னா யாராவது திருடிட்டு போயிடுவாங்கல்ல, அதனாலதான். ஐயோ அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. தேங்க்யூ சார். முருகா. என்னங்க? என்ன குமுதா? சிவலிங்கத்தோட கார் சாவி நம்ம கிட்ட தானே இருக்கு. ஆமா. அது வண்டி செட்ல சும்மா தானே நிக்குது பாவம். ஆடா அதுக்கு என்ன போ? அந்த காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணி இன்னைக்கு பூஜை பண்ணுங்களா, ஆயுத பூஜைல. காரை கொண்டு வாங்கப்பா. ஏய் வா. என்ன விஷயம் சார்? என்ன இன்ஸ்பெக்டர் சரவண சுப்பையான்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து ஆப்டயர் ஆறுமுக சார். என்ன விஷயம் சார்? வேலைய முடியா? பரவாயில்ல சொல்லுங்க சார். நீ பூஜைய முடியா? விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க சார். சொல்லிட்டர்ல பூஜை பண்ணியான்னு. பண்ணியா? ஆண்டவா முருகா. பூஜை காருக்கு பண்ணியா? என்னமா எனக்கு பண்ற மாதிரி பண்ற? முருகா. ஹலோ. சார் நான் என்ன சொன்னேன்? கார் யார் கண்ணில படக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? சொல்றேன். உங்க தலையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கா? நீங்க 2 பேரும் என்ன சின்ன குழந்தைகளா?
உனக்காச்சும் புத்தி வேண்டாம்? நீ ஒரு டீச்சர் தானே? ஏய், அத ஜமால் இருக்கானே, ஜமால் அவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நான் ஜெயில இருக்கும்போது உங்க ஆளுங்க என் மேல இப்படிதான் துப்புனாங்க. அது சரி, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற ஆளு நீயே செய்யற. நான் செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. புரிஞ்சுதா? நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார் எந்த தப்பும் பண்ணல சார். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க சார். சார் என் பாட்டா. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இன்ஸ்பெக்டர் அப்பாஜிங்கிறவரு நேரா ஜெயிலுக்கு போயே ஆகணும். சிவலிங்கம் பேர்ல எங்க அப்பா போட்ட டிடிய அவனே கேஷா மாத்தி என் கையில கொண்டாந்து கொடுக்கணும். அப்புறம் அந்த காரையும் என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிடணும். இப்படித்தான் நடக்க போகுது. யார்கிட்டையும் கை நீட்டாதவனா, ஆனா உங்ககிட்ட இருந்து சட் பைஸ் கேசரின் வாங்கி இப்படி மாட்டிக்கிட்டேன் சார். சட்டா பைசே. ஐம் சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். எனக்கு புரியுது சார். சார் நான் ஒன்னு சொல்லட்டா? கஷ்டங்களை தாங்கிறது வேற, கஷ்டங்களை எதிர்க்கிறது வேற. அப்படின்னா? கஷ்டங்களை தாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா காலம் முழுக்க அதை தாங்கிதான் ஆகணும். அதை ஒரு தடவை நம்ம எதிர்த்து நின்னுட்டோன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுக்க தைரியமா வாழலாம்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க சிவலிங்கம்? அவன் என்ன பண்ணுவான் சார்? என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம். இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, என்னது? வந்தா மலை. அதேதான். நம்ம அங்கிருந்து தூக்கிட்டு வந்த ஆஃப் ட்ரௌசர் ஆறுமுகத்தை இப்படி தொங்க விட்டோம்னா செம்ம தமாசா இருக்கும்ல. என்னையா ஜமால், ஒன்னும் உனக்கு சரியாவலையா? சின்ன வயசுலயே அவன் பைத்தியம், இப்ப சைக்கோபாத் ஆயிட்டான்ல. நல்லா கேட்டுக்கங்க இன்ஸ்பெக்டர், மனுஷன்னா கொஞ்சம் பைத்தியக்காரத்தானே இருக்கணும், இல்லனா சப்ப பிரெட் மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. இப்போ உங்களே எடுத்துக்கங்க, நல்ல சர்க்கார் வேலை, கை நிறைய சம்பளம், பெட்ரோலுக்கு காசு, ஷூக்கு பாலிசு, அது மட்டுமா கரண்ட் பில்லு வேற ஃப்ரீல. இவ்வளவுலாம் கிடைச்சோம் உனக்கு என் காசையும் திங்கணும்னு ஆசை இருக்கு. இதுவும் ஒரு கிறுக்குத்தனம் தானே? டே திருட்டு பயல, நீ பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம். ஆனா பேசுறது தத்துவம். என்ன உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இன்னும் இந்த பக்கமே வரல? ஏய் மாமே, வணக்கம், வெல்கம். வாங்க இன்ஸ்பெக்டர் அப்பாச்சி சார். இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை நான் இன்ஸ்பெக்டர் அப்பாச்சி சார்னு கூப்பிடுறதா இல்ல திருட்டு இன்ஸ்பெக்டர் அப்பாச்சி சார்னு கூப்பிடுறதா சொல்லுங்க. இல்ல டே திருட்டு அப்பாச்சி அப்படின்னு கூப்பிடவா? எப்படி கூப்பிடலான்னு சொல்லுபா சிவலிங்கம். அடே புடிச்சாவே கைய கால உடைக்கிறத விட்டு அவட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவனும் ஒரு திருட்டு பைய தானே, தெரியல? இங்க பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? பிச்சைக்கார பசங்களுக்கு கூட மரியாதை கொடுக்கலாம், ஆனா உங்கள மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? கடவுள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆளுப்பா, அதனால தான் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு என் கண்ணை பிடிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல புரியாம கேக்குறேன் அப்பாஜி. திருடுறவனை தூக்கி உள்ள போடாம அவனை வச்சியே காரை திருட வச்சு இவங்கிட்ட காரை கொடுத்துருக்கியே, உன்ன ஏன் ஷூவால அடிக்கட்டுமா இல்ல உன்னை போலீஸ் ஷூவால அடிக்கட்டுமா? திருட்டு பயல, போலீஸ் ஷூ வச்சு போலீஸே அடிச்சு அது எனக்கு அவமானம்டா. அப்படின்னா இவனை எதால அடிக்கணும்னு சொல்லுங்க. பப்ளிக்ல அடிக்கிறோம்னா போலீஸ் ஷூ வேண்டாம், ஆனா இங்கதான் அடிக்கிறேன்னா
போலீஸ் ஷூலே அடிச்சிரு. டேய் இந்தாடா டேய் ஏன் ஷூ அலைய என்ன அடிடா. டேய் வா ஷூ வச்சு ஒன்னு நான் அடிக்கணுமா? நில்றா டேய் டேய் எங்கடா போற? நில்றா இந்த செருப்பாலே நடறா. ஏன் செருப்பாலே அடி? மரியாதை. டேய் உனக்கு எதுக்குடா மரியாதை? உன்ன மாதிரி பரதேசிகளுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அடா உனக்கு அடிதானே வேணும். அடா சார் பிரச்சனை அவனுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும். இதுக்கு நடுவுல நீ எதுக்கு போற? பாருங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுல இன்ஸ்பெக்டர் சார் தப்பு எதுவுமே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. டேய் சிவலிங்கம் அவங்கிட்ட என்னடா பேச்சு? ஓடா போ ராஸ்கல். ஏய் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னடா பண்ணுவ? உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக நானே ஒரு திருடனை வச்சு உன் காரை திருட வச்சேன். என்னடா பண்ணுவ? ஜெயிலுக்கு அனுப்புவியா இல்ல இங்க வச்சு கொல்ல போறியா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ண போறேன்னு சொல்றா. வேணாம் சார் நான் சொல்றேன். கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? இவன் என்ன செஞ்சிரோன்னு நானும் பாக்குறேன். வாடா என்ன பண்ணுவியா? பண்றா பண்றா. என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? மனசாட்சிப்படி உங்களுக்கு கொடுத்த காரை திருப்பி எடுத்துட்டு வந்து தப்பு. அதை தவிர வேற ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. இங்க நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? எங்க கிட்ட இருக்க பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தோம். நீ பேசு சிவலிங்கம். பாருங்க விஷயம் இதுதான். டிடியை கேஷா மாத்தி உங்களுக்கே கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்ல கனவா நினைச்ச என் காரையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு இன்ஸ்பெக்டரை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்க சிவலிங்கம்? இல்ல சார் எனக்கு காரை விட நீங்க தான் முக்கியம். இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. சிவலிங்கம் இவனுங்களுக்காக உன்னோட கனவை எதுக்காக நீ அழிக்கணும்? காசை கொடுத்துட்டு வா கார் எடுத்துட்டு போலாம். இன்ஸ்பெக்டர் இவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துடலாம். மங்களா மேடம் தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. பேச்சு கேட்க வேண்டியது நான் இல்ல அவரு. மாமா இந்த பையனோட முதுகெலும்பே இந்த அம்மா தான் நினைக்கிறேன். என்ன பேக் சப்போர்ட். தேங்க்யூ தம்பி சிவலிங்கம். இவ்வளவு பெரிய பேக்கப் வச்சுக்கிட்டு இந்த கார் விஷயத்துல மட்டும் எப்படி ஸ்லீப் ஆனன்னு தெரியலையே. உங்க அப்பா தான் இந்த காரை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. அவர் வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடந்தது. இங்க பாருங்க இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் எக்காரணத்து கொண்டு காரை விட்டு கொடுக்கணும். இங்க பாருங்க சார் ஏலக்காவை சாதாரண டீ இல்ல மசாலா டீல போட்டோம்னா டேஸ்ட் தூக்கலா இருக்கும். அதே ஏலக்காவை தூக்கி விஷத்துல போட்டோன்னு வைங்களேன் அதுக்கு என்ன சார் மரியாதை இருக்கு? இங்க பாருங்க ஜமால் கார் மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா ஒரு மீட்டர் இருக்கும். அதை மீறி யாராலையும் ஒரு காலமும் செயல்பட முடியாது. நீங்க இப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. மீட்டர் இல்லாதவன் நினைச்சீங்கன்னா நான் மீட்டர் கொண்டு வரணும் இல்ல மீட்டர் மேல எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டி வரும். என்ன சொல்றீங்க மங்கள மேடம்? ஏ தம்பி எவ்வளோ காருங்க ஸ்கிராப்புக்கு போனாலும் மீட்டர் பூசா தான் இருக்கும். ஆனா அது ஓடாதுல்ல. அப்படி ஒரு கார்ல இருந்து மீட்டர் எடுத்துட்டு வரேன். அது ஓடுதா இல்லையான்னு நீ செக் பண்ணி பாத்துக்க. அந்த மீட்டரை வாங்குறதுக்கு காசு வேணா நான் தரேன். இங்க பாருப்பா தம்பி உங்க ஆள் எப்படி படுத்துட்டு இருக்கான்னு. சார் 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 ஹலோ சார் ஹலோ ஹலோ எந்திரியா? ஹலோ டென்ஷன் ஆகாதீங்கம்மா. மயக்கத்துல தான் இருக்கான். உயிர் போகல. ஒருவேளை உயிர் போயிடுச்சுன்னா எரிக்கிற செலவை நான் பாத்துக்கிறேன். புதைக்கணும்னு வச்சுக்கோ இடத்த நீ தான் தரணும்.
கௌதம்